அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1296. நம்மோட இணைந்திருக்கவங்க கிருத்திகா சுப்பிரமணியம் தான் இணைந்திருக்காங்க. அவங்க தமிழாசிரியரா ஒர்க் பண்றாங்க. சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் இதை பத்தி தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, தலைப்பு கொடுத்தாங்க பேசுறதுக்காக. நம்ம வழக்கம் போல நம்ம தேவேந்திரன் தான் அறிமுகப்படுத்தினாரு. இப்பதான் அவங்க 2 வருடமா தமிழ் ஆசிரியரா ஒர்க் பண்றாங்க. பிஏ பிஎட் பிஏ எம்ஏ படிச்சிருக்காங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பக்கத்துல நாமக்கல்ல அங்க இருக்கிறாங்க. அங்கதான் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் படிச்சீங்களாமா நீங்க? பிஎட் மட்டும் அங்க பண்ணீங்க? பிஎட் மட்டும் அங்க பண்ணீங்களா? நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல்ல கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. அவங்க சொல்லுவாங்க என்னன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க, பார்ப்போம். விருந்தோம்பல் கொடுத்திருக்க சப்ஜெக்ட் விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் தமிழர் பண்பாடுன்றது நமக்கு தெரியும். சங்க இலக்கியத்துல எப்படியெல்லாம் இருந்ததோ நமக்கு தெரிந்தாலும் நாம இவங்க என்ன சொல்ல போறாங்க, கிருத்திகா சுப்பிரமணியம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய இடத்துல பேசியிருக்காங்க, பல வித்தியாசமான தலைப்புகள்ல பேசியிருக்காங்க. அவங்க கொடுத்த முதல் தலைப்பு அரசியலும் தமிழும் அரசியல் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இழியும் அரசியல். அது கொஞ்சம் நம்ம தளத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம பேசாததுனால, அரசியல் மதம் சார்ந்த விஷயங்கள்லாம், மதம் ஜாதி இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசாததுனால தலைப்பை மாத்தினேன். மாத்தி இந்த தலைப்பு பார்ப்போம் என்ன சொல்றாங்க. கிருத்திகா சுப்பிரமணியம், நீங்க உங்க உரையை ஆரம்பிக்க. இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கேமரா ஆன் பண்ணி இருக்கீங்களா? இல்ல ஐயா, ஆக்சுவலா இங்க மழை கொஞ்சம் பெய்யுதுங்க. கேமரா எனக்கு கொஞ்சம் கரெக்டா வரல. சரி, ரைட், ஓகே. முதல்ல இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்கள் நிறைந்த குழுவா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவங்க உங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் எதுக்காக வாழ்றான் அப்படின்னா, அந்த அரைஜான் வயிற்றுக்காக தான் அன்றாடம் ரொம்ப அரும்பாடுபட்டு உழைக்கிறான். சிலருக்கு உழைச்சாதான் காசு கிடைக்குது, சிலருக்கு உழைக்காமலே ரொம்ப எளிமையா கிடைச்சிடுறது. பல வழிகள்ல உணவு பகிர்வு நடந்துட்டுதான் இருக்கு. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இன்னைக்கும் நம்ம கிட்ட இருந்துட்டுதான் இருக்கு. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கேக்குதுங்களா? கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது, கொஞ்சம் பேசலாம். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உணவையும் அளவுலதான் உண்ணணும். உணவே மருந்து அப்படிங்கிறத இன்றளவும் நம்ம ஊடகங்கள்ல பேசிட்டு தான் இருக்கோம். உணவை மருந்தா உண்ணலன்னா மருந்து மாத்திரைகளையே நம்ம உணவா உண்ற நிலை ஏற்படுங்கிறதுதான் உண்மை. இங்க உணவை விருந்து உபச்சாரத்தின் மூலம் எப்படி உண்பது அப்படிங்கிறது தான் நம்மளோட தமிழர்களுடைய பண்பாடு. அதுக்கு பேர் தான் விருந்தோம்பல்னு சொல்றோம். இன்னைக்கு சங்க இலக்கியங்கள்ல இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பை பற்றி எப்படிலாம் கூறியிருக்காங்க, எப்படிலாம் இந்த விருந்தோம்பல் பண்பு நம்ம தமிழர்களிடம் இருந்தது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். நம்ம தமிழ் இலக்கியங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மட்டும் இல்லாம நம்மள யாரு பசிக்குதுன்னு சொல்லி பசியோட நம்மள அணுகுறாங்களோ, நமக்கு தெரியாத மனுஷங்களா இருந்தா கூட நம்ம கிட்ட பசின்னு அணுகிற மனுஷங்க கிட்ட விருந்தோம்புதல் தான் சிறந்த பண்பாடுன்னு நம்மளுடைய செய்யுட்கள் வலியுறுத்துது. ஐயன் வள்ளுவன் கூட என்ன சொல்றாருன்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்கிறாரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு வாழ்க்கையில உழைச்சு சம்பாதிக்கிற பொருளை சேர்த்து வச்சு மனைவியோட இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் சிலருக்கு விருந்தினரை நம்ம உபசரிச்சு உதவி செய்வது. தொடர்ந்து ஒரு 10 குறட்பாக்கள்ல விருந்தோம்பலை பத்தின செய்திகளை ரொம்ப அழகா எடுத்து வைம்பறாரு நம்மளுடைய வள்ளுவர். இப்போ மோப்ப குலையும் மணிச்சும் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படிங்கிற ஒரு குறள்ல உண்மையிலேயே ஒரு விருந்தினரை நாம எப்படி அணுகணும், மலர்ந்த முகத்தோட உபசரிச்சா மட்டும்தான் அந்த விருந்தினர் நம்ம வீடு தேடி வந்திருக்கிற விருந்தினருடைய
விருந்தினர் வந்து நம்மளுடைய விருந்தை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வள்ளுவரும் குறிப்பிட்டதா இருக்கிறாரு. நடைமுறை வாழ்க்கையில திருமண பத்திரிக்கை எல்லாம் நம்ம கொடுக்கும் போதே என்ன சொல்றோம்? முதல் நாளே வந்துருங்க, கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் மறு வீட்டு சாப்பிட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும், அவசியம் குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க நம்ம விழாவுக்கு வந்துட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போகும்போது கூட இருந்த அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும், நாளைக்கு மறு வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருங்கிறது உபசரிக்கிறது நம்மளுடைய வழக்கம். தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்புகள்ல விருந்தோம்பல் அப்படிங்கறத ஒன்னும் உண்மையான ஈகை கோட்பாட்டின் வெளியீடு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். முன்பின் அறிஞ்சவங்கள்ட்ட வந்து வரவேற்பது ஒரு வகைனா, நம்மளுக்கு யாருன்னே தெரியாம அவங்கள அறியாதவரை வரவேற்று அவங்களுக்கு நம்ம உபசரிப்புங்கிறது இன்னொரு வகை. இந்த இரண்டாவது வகை தான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு ரொம்ப சிறப்பா போற்றப்படுது. பெரிய புராணத்துல அறிமுகமில்லாத ஒரு சிவனடியார் வந்து தன் இல்லம் தேடி வந்து உங்களுடைய குழந்தைய வெட்டி கறி சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த சிறு தொண்டரும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைய தாமே வெட்டி கறி சமைச்சு கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க அவங்களுடைய விருந்தோம்பல் பண்பு எவ்வளவு பெருமை மிக்கதா, எவ்வளவு ஈடு இணையற்றதா இருந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு இடத்துல பூம்புகாரை சேர்ந்த இயற்பகை நாயனார் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவியே விருந்தோம்பல் முகமா சிவனடியார் வந்து கேக்குறதாவும் ஒரு செய்தி இருக்கு. ஓகே, இப்போ இத்தனை நம்ம பாக்குறோம். முதல்ல விருந்துன்னு எப்படி வந்திருக்கணும், விருந்திற்கான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பழங்காலத்துல உணவு விடுதிகள்லாம் இல்லாத காலம். இப்போதான் வந்து தடுக்கி விழுந்தா 10 டீ கடை பாக்குறோம், நிறைய விடுதிகளை பாக்குறோம், உணவு விடுதிகளை பாக்குறோம். ஆனா பழங்காலத்துல அப்படி உணவு விடுதிகள் இல்லாத காலம். வெளியூருக்கு போவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பல நாளுக்கு தேவையான உணவனை வந்து உணவு செய்யறதுக்கான பொருட்களை வந்து தன்னுடைய தேர்களிலோ இல்ல பெரிய பெரிய வாகனங்களிலோ ஏத்திட்டு போவாங்க. பெரும்பாலும் இப்படி பண்றது செல்வந்தர்களோ இல்ல வணிகர்களோ மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வந்து மற்றவங்க வந்து உணவையோ இல்ல உணவு சமைக்க தேவையான பொருளையோ வந்து கொண்டு போக முடியாது. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. நமக்கு தேவையான நேரத்துல தேவையான இடத்துல என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி பல நாட்களுக்கு வச்சு சமைக்கும்படியான உணவு வகைகளையும் நாம கொண்டு போக முடியும். அதுக்காகத்தான் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு வசதி இல்லாத காரணத்தினால உணவு இல்லாம ஊர் விட்டு ஊரு வந்து வருந்தவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காகத்தான் இந்த விருந்துங்கிற ஒரு விஷயம் புதுமையா வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்பெல்லாம் நமக்கு விருந்துங்கிறது எப்படி இருக்கு, விருந்தோம்பல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் கூட போறோம், ரொம்ப ஆடம்பரமா எதை காட்டுற விதமா இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுறதா இருக்கு. நான் இத பண்றேன், இத பண்றதுனால அவங்க வந்து எனக்கு இத பண்ணுவாங்கன்னு ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யறதா இருக்கு. இக்காலத்துல வந்து எந்த புதுசா இருக்கிற யாரையுமே நம்மளால நம்ப முடியான சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லலாம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. சங்கத்தமிழ் இலக்கியங்கள்ல வந்து எப்படி காதல், வீரம், கொடை அப்படிங்கிற பல விஷயங்களை கூறியிருந்தாலும், இல்லறத்துக்குன்னு உரிய அரங்குள்ள விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பை தான் வந்து ரொம்ப பெருசா பேசியிருக்கிறாங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்புல தமிழர்கள் தான் வந்து ரொம்ப பெயர் பெற்றவங்களா இருந்திருக்காங்க. பழந்தமிழர்கள் வந்து விருந்தோம்பலை வந்து தன்னுடைய வாழ்க்கையோடைய பயனாவும் வாழ்க்கையோட உயிர் நாடியாவும் பார்த்தாங்க அப்படின்னா அது மிகையாகாது. பழந்தமிழ் நூல்கள்ல விருந்து மனமே பெரிதும் கமழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னா அதையும் நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. விருந்தோம்பலோட அருமையை அறிஞ்சுதான் விருந்தோம்பலும் எவ்வளவோ வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. விருந்து புறந்தெறுதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் மன்ன கிழவோல் மாண்புகள்னு தொல்காப்பியமும் என்ன கூறுதுன்னா, மனைவிக்கு உரிய மாண்புகளா விருந்தோம்புதலையும் சுற்றத்தை பேணுதலையும் ஓம்புதலையும் தான் சுட்டி காட்டுது. இல்லறத்துல ஒரு கணவன் மனைவின்னு 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் விருந்தோம்பணும் அப்படிங்கிறத இளங்கோவடிகளும் கம்பரும் கூட தன்னுடைய காப்பியங்கள்ல புலப்படுத்தி இருக்கிறாங்க. விருந்தினர் ஓம்பு முறைய புறநாற்று ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்களை கேளீர்
வேட்ப கூறி கண்ணு காண நன்னுவழீரி பருகு அண்ணா அருகா நோக்கமுடனே ஒரு விருந்தினர்கிட்ட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு விருந்தினர்கிட்ட நண்பனை போல உறவு கொள்ள வேண்டுமா, கேளிர் போல கேள்கொள்ளல். அவங்க கிட்ட ரொம்ப அன்பான சொல்ல, இனிய சொற்களை வந்து அவங்க கிட்ட கூறணுமா. அவங்க கண்ணுல ஒரு அன்பு காணும்படி ரொம்ப அன்பா நெருக்கமா இருக்கணுமா அவங்களோட. எப்படி வந்து ஒரு கண்ணு மாடு வந்து கண்ணு ஈன்ற உடனே அந்த கண்ணுக்குட்டி கிட்ட எவ்வளவு பாசமா அன்பு காட்டுதோ, அதே போல தன்னை தேடி வந்த நம்மளுடைய விருந்தினர்கள்கிட்ட நம்மளும் அன்பு காட்டணுமா. அந்த அன்பானது நம்மளுடைய விருந்தினருடைய எலும்பே குளிரும்படியா இருக்கணுமா. அவ்வளவு அன்பால வந்து நம்ம அவங்களையே நெகிழ செய்யணும்னு சொல்லி பொருணராற்றுப்படை வந்து கூறுது. அதே போல பெரும்பானாற்றுப்படை வந்து ஒரு செய்தி சொல்லுது. மீன்பு தன்ன வான்களம் பரப்பி மகமுறை மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனாவிருப்பின் தானின்று ஊட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது பல வகையான உணவுகளை வந்து எப்படி வானத்துல விண்மீன்கள் எப்படி பறந்து கிடக்குதோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்துல பரப்பி வச்சு பல வகையான ஒரு உணவுகளை அவங்கள அன்போட பார்த்து நீ அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க செஞ்சு கொடுக்கணுமா. இப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த பெரும்பானாற்றுப்படை வந்து சொல்லுது. தானின் ருட்டி அப்படிங்கிற ஒரு சொல்ல பார்க்கும்போது அதாவது தானே விருந்து படைப்பவரே தன்னுடைய விருந்தினுடைய பக்கத்திலேயே இருந்து அவங்க படைக்கணுங்கிற விஷயமும் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதியமான் வந்து எப்படிப்பட்டவர்னா விருந்தோம்புதல்ல அவரை நோக்கி நம்ம ஒரு நாள் போனாலும் சரி, இல்ல 2 நாள் போனாலும் சரி, இல்ல பல நாள் போனாலும் சரி, இல்ல நிறைய பேத்த நான் நிறைய பேத்த பலரோட கூட்டிட்டு போனாலும் முதல் நாள் எப்படி என்ன வந்து ரொம்ப அன்பா இன்முகத்தோட என்னை வரவேற்று எனக்கு விருந்த படைச்சாரோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் விருந்து படைப்பாராம், எத்தனை முறை சென்றாலும். அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஔவையார் வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க. மருந்தேயாயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது ஔவையோட வாக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்த இனம் தான் தமிழினம். ரொம்ப அபூர்வமான விஷயமான கிடைத்தற்கரிய அமிழ்தே கிடைச்சாலும் தான் மட்டும் உண்ணாம தன்னை தேடி வந்த விருந்தினர்களுக்கும் பகுத்து உண்டாங்க அப்படிங்கிறத இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தம்பியர் உண்டலும் இல்லரேங்கிற ஒரு புறநானூற்று செய்தி மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். அதிகமான என்ன பண்ணினாரு, நெல்லிக்கனிய தனக்கு கிடைச்சோம், ரொம்ப அரிதான நெல்லிக்கனி தனக்கு கிடைச்சோம், நாம சாப்பிட்டு ரொம்ப நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஔவைக்கு ஈந்ததுதான் வந்து விருந்தோம்பலோட சிறப்பை வந்து காட்டுற சொல்லலாம். பாயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், மாடு மேய்க்க போகும்போது அவங்களுடைய உணவெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, மூங்கில் குழாயில போட்டு மாட்டோட கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க. அந்த மாடு வந்து காட்டு வழியே போவாங்க, மாடு மேய்க்க போவாங்க. அப்ப வந்து யாராவது பசியோட வந்தா நான் மட்டும் சாப்பிடாம வந்தவங்களுக்கும் ஆஹ் உணவளிச்சு பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல எங்க பார்த்தாலும் விருந்தோம்பலை பத்தின செய்திகள் ரொம்ப குவிஞ்சு கிடக்குதுன்னே சொல்லலாம். அதுல ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற உதாரணங்களும் நான் உங்ககிட்ட சொல்றேன். நற்றிணை பாடல்ல வந்து விருந்தினர்கள் வந்து இரவுல வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாலும், இப்பெல்லாம் நம்ம வந்து 8 மணி 9 மணிக்கே இறந்தாங்கன்னா இந்த நேரத்துல போய் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்கிறோம். ஆனா நற்றிணையில குறிப்பிட்டிருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, விருந்தினர்கள் வந்து இரவுல எவ்வளவு காலம் கழித்து வந்தாலும் கொஞ்சம் கூட மனம் நோகாம சிரிச்ச முகத்தோட மனம் மகிழ்ந்து விருந்தோம்பினர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு காணப்படுது. அதே போல குறுந்தொகையில வந்து ஒரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, இரவுல வந்து வாயில் கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி தன்னை நோக்கி யாராவது வந்திருக்காங்களா, நம்ம வீட்டுக்கு விருந்தினர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு அப்புறமாதான் பார்த்துட்டு வாயில் கதவை அடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஹலோ பொருளாட்சி வேணு. படையில நம்ம ஓகே ஓகே, சரி சரி சரி. நீங்க பேசுங்க, நீங்க பேசு. விருந்தினருக்கு வந்து விடை கொடுத்து அனுப்பும் போது 7 குதிரை பூட்டிய தேர்னை வந்து கொடுப்பாங்களாம். அவங்க பின்னாடியே 7 அடி தொடர்ந்து போய் வழி அனுப்புதல் பழக்கம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி பொன்னராற்றுப்படை குறிப்பிடுது. இன்னைக்குமே கூட நம்ம உறவினர்கள் எல்லாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே போய்
அவங்க வாசலை தாண்டி ரோட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்க அவங்க அந்த வாகனத்துல கிளம்புற வரைக்கும் நாம நின்று வழியிற பழக்கம் இன்னைக்கும் தொடருதுன்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தர்கிட்ட தன்னுடைய பொருள் எல்லாம் இழந்து அவங்க ரொம்ப வறுமையான காலத்துல இருக்கும்போது கூட வந்த விருந்தினர்களை வந்து சிறப்பா கவனிக்கிறது அப்படிங்கிறது சங்ககால மக்களுடைய தலையாய கடமையா வச்சிருந்தாங்க. வறுமையுற்று விருந்தோம்பாத நிலையிலும் கூட ஒருவன் வந்து என்ன பண்ணானா, முதல் நாள் வந்து தன்னுடைய பழைய வாளை வித்து விருந்தினர்களை கவனிச்சானா. அடுத்த நாள் யாழை அடகு வச்சு விருந்தினருக்கு உபச்சாரம் செய்தானா. இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து புறநானூற்றுல காணப்படுது. வரகும் திணையும் இரவலருக்கு அதாவது தன்கிட்ட இல்லைன்னு சொல்லி வந்து கேட்ட இரவலர்களுக்கு வரகும் திணையும் கொடுத்து தீந்து போச்சான். வேற வழியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுங்கிறதுக்காக வேறு வகையில என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது எந்த நிலையும் கிடையாது. அப்போ வந்து தான் விதைக்க இருந்த திணைய வந்து உரல்ல போட்டு குத்தி அதை வந்து மகளிர் வந்து விருந்து படைச்சாங்களாம். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்து நம்ம புறநானூற்றுல பார்க்க முடியுது. இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் வந்து விருந்தோம்பு முறையை வந்து ரொம்ப எங்க பார்த்தாலும் விருந்தோம்பலை வந்து அவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இரக்கம், கொடை, இந்த மாதிரி பல பண்புகளை பேசினா கூட விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுதுன்னு சொன்னா அது எப்படி சொல்றது, இருக்கிறது உண்டானதை சொல்லும் போதே நமக்கு இந்த காலத்துல கேட்கும் போது அது மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் இருந்திருக்க முடியுமா, இப்படி எல்லாம் விருந்து படைச்சிருக்க முடியுமாங்கிற அளவுக்கு நம்மளே பிரமிக்கிற வகையில இருந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த உணவானது வந்து எப்பேற்பட்ட உணவா இருந்தாலும், அதாவது ரொம்ப அறுசுவை உணவா இருக்கலாம், தேன்பாகா இருக்கலாம், பசு நெய்யா இருக்கலாம், பருப்பு வகையா இருக்கலாம், முப்பழங்களா இருக்கலாம், பால் சாத வகையா இருக்கலாம், இல்ல கறி வகைகளா இருக்கலாம், பலகாரங்களா இருக்கலாம், இல்ல சுண்ட காய்ச்சின பாலா இருக்கலாம், இல்ல சர்க்கரை பொங்கலா இருக்கலாம். இதை எதை பருகுனாலும், இதை எதை நம்ம படைச்சாலும் அந்த விருந்தினர்களுக்கு வந்து திருப்தி ஆகாதான். ஆனா இந்த உணவுல எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண உணவா இருந்தா கூட முழு மனசோட அன்போட பரிமாறும் பொழுது அந்த விருந்தினர்கள் வந்து மனம் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விருந்தை வந்து ஏத்துப்பாங்களாம். இதை போல சங்க தமிழர்கள் வந்து விருந்தோம்பலை வந்து அறமா போற்றி இருக்கிறாங்க. தாம் ஈட்டிய பொருளை வந்து வச்சு இல்லறம் நடத்தாம இல்லறம் நடத்துறதே வறியவர்களுக்கு ஈதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு தன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஈன்ற மட்டும் முறையா விருந்தோம்பல் செஞ்சு சங்க மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. ஐயா, நான் என்னுடைய உரையை முடிச்சுட்டேன். மேற்கொண்டு ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாவது எதுவும் தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அறிஞர்கள் நிறைந்த குழுவா இருக்கீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்க ஒன்ஸ் ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு கைதட்டலாம் நம்ம எல்லாரும். கிருத்திகா, ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது நீங்க உங்களுக்கு சிக்னல் வரலையா, மழையா? கேக்குதா நான் பேசுறது? ஐயா நல்ல மழைங்க ஐயா, காலையில இருந்துங்க. சரிங்க சரிங்க, ரைட், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. விருந்தோம்பல் சங்க காலத்துல இருந்த சங்க இலக்கியத்துல இருந்து சங்க காலத்துல நமக்கெல்லாம் இருந்த விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நம்ம இன்னைக்கும் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு விருந்தோம்பல் நம்ம இடையே எப்படி இருக்கு? அதை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்க பார்வை. நீங்க பார்க்கிற இடங்கள் பல இடங்கள்ல போயிருப்பீங்க நீங்க இல்லையா? ஐயா கண்டிப்பா அந்த உங்களோட பகுதியில சிறந்த விருந்தோம்பல்லாம் எங்கன்னா பார்த்திருப்பீங்க. மக்கள் இன்னும் கூட நல்ல அந்த பண்பாடோட இருக்கிறாங்க, மக்களை வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நீங்க பார்த்து வியந்த பகுதிகள் ஏதாச்சும் இருந்தா அதை சொல்லுங்க. ஐயா, ஒரு தடவை இந்த மாதிரி கட்டு சாப்பாடுலாம் கட்டிட்டு நாங்க கோயிலுக்கு போறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது நாங்க சாப்பிடுறதுக்காக எங்க அம்மா எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு பொட்டலம் இருக்கு, அது பிரிக்காம இருக்கு.
அது வந்து எங்களுக்காக தான் கொண்டு போயிருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு போகல, அதிகமா எதுவும் கொண்டு போகல. தேவையான அளவுக்கு தான் கொண்டு போயிருக்கோம். அப்ப நான் குழந்தையா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அஞ்சாவது இல்ல ஆறாவது அந்த இது வகுப்பு படிச்சுட்டு இருப்பேன். அப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒரு பெரியவர் வந்து எனக்கு சாப்பிட எதுவும் இல்லை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப வந்து எங்க அம்மாயி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டே தான் போனாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈர்க்கும்படியா இருந்தது. வேற உங்க புத்தி தெரிஞ்ச காலத்துல ஐயா அப்படி எதுவும் நான் பார்த்து வியந்து போற அளவுக்கு பாக்கலன்னு தான் சொல்லணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற ஏதாச்சும் யாராச்சும் கேட்கறது அந்த கேள்வியில பேசலாம். சார், விருந்தோம்பல் அப்படின்றது இன்னைக்கு காலம் உங்களுக்கு இதுக்கு முன்னால இருந்த குடும்ப அமைப்புக்கும் இப்ப இருக்கிற குடும்ப அமைப்புக்கும் சில மாறுதல்கள் இருக்குது. ரெண்டாவது, பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி எல்லாம் சமூகத்துல சில பேரை வந்து தெரியாதவங்களை வீட்டுல அனுமதிச்சா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பயம், அந்த புரிதல் எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அதுக்கான முன்னேற்பாடுகளோட தான் இன்னைக்கு உபசரிக்கிற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பல் அப்படின்றது அந்த ஒர்க் பண்றதுனால செய்யறதுனால ஒரு ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நான் இன்னைக்கு வரும்போது நீங்க வீட்டுல இருப்பீங்களான்றதையெல்லாம் சிலதெல்லாம் கேட்கறதெல்லாம் இன்னைக்கு இந்த நாகரிகத்தோட இதுவா வந்துருச்சு அப்படின்றதும், புலம்புறது அப்படின்றது வந்து அது இயலாமை, அது அவங்களோட அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி விருந்தோம்பல் தமிழரை பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்குதே ஒழிய அந்த மாதிரி வந்து தவிர்க்கிற மாதிரி இல்லை. என்ன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லாம் வந்து பெரிய அளவுல அன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிரௌடு வச்சு கல்யாணம் நடந்தது, ஒவ்வொருத்தரையும் உபசரிக்க முடிஞ்சது, எல்லாரும் பொண்ணு வீட்டுக்காரங்க பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியெல்லாம் உபசரிச்சாங்க. இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் கேட்கறதுக்கானது முடியலை. அது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்காரன் தான் வந்து சாப்பிட்றீங்களா வைக்கிறீங்களான்றத கேட்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கு அப்படின்ற சில செய்திகள்லாம் இவால்வ் ஆயிருக்குனாலும், முன்னையெல்லாம் என்ன வெட்டி முறிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாதவங்களை கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஒரு தளத்துல வந்து கேட்கும் போது தெரிஞ்சது. திண்ணையில வந்து அந்த குழி தோண்டி அந்த கிணறெல்லாம் தோன்றதுக்கு வெளியூர்ல இருந்து வர்ற வேலைக்காரங்க, ஏரி தோன்றது குளம் வெட்டுறது, இவங்கெல்லாம் அந்த மாதிரி வீட்டுல திண்ணையில இருந்தா இவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அது வெட்டி முறிச்சவங்க அவங்க எல்லாம் அப்படின்றதுதான் அந்த வார்த்தையே வந்தது அப்படின்றதும் சிலது. இப்போ கவிஞர் ஒளிவண்ணனுடைய முக நூல்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இப்ப அவர் தாய்லாந்துக்கு சென்று இருந்தார், அங்க நம்மளோட சாப்பாடு இல்லைன்றத அவர் முன்னாள்ல எதுலயோ எழுதி இருந்திருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு அங்க இருக்கிறவங்க இதுக்கு பின்னால பார்த்துக்கிட்டது இல்லை. ஒரு நண்பர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கும் போது ஒரு பொதுவான இடத்துல போய் பார்க்கறாங்க. பார்த்தா அவர் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை அப்படியே அசத்திட்டு முன்ன பின்ன பார்க்காதவர். இவரால் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவரால் இவருக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு அறிமுகம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறவர் இன்னைக்கு வந்து இப்படி இருக்காரு அப்படின்றதுக்காக வீட்டில் சமைத்த உணவை எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்றது எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அந்த புகைப்படத்தோட அவரோட புகைப்படத்தோட பகிர்ந்திருந்தாங்க. அதனால நமக்குன்னு இருக்கிற அந்த பண்பாடு கலாச்சாரம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதனுடைய காலம் நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் மாதிரியோ மற்றவங்கள மாதிரியோ பெரிய விடயங்கள் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தாண்டி அதுக்கு அடுத்தது நட்பு வட்டாரம் உறவு வட்டாரம்ன்றது போறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சதே ஒழிய விருந்தோம்பல் அப்படின்றது கட்டாயம் நம்ம தமிழருக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்றது தெரியாது, தமிழருக்கு இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் சார். இது என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. நீங்க சொன்னதான் கால சூழல் மாறுறதுனால பல விஷயங்கள் மாறி இருக்கு, பல முறைகள் மாறி இருக்கு. அந்த முறைகள் வந்து நமக்கு வந்து இப்போ நம்பிக்கைன்றது ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? அதாவது அந்த காலத்துல எந்த வீட்டுல போனாலும் எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம், நம்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம்னா சாப்பிடுறவங்களும் வெக்கப்பட மாட்டாங்க, கொடுக்கறவங்களும் தயங்க மாட்டாங்க. இப்ப வந்து எப்படின்னா வந்த உடனே அதுதானே சார் கொடுப்பாங்க, வந்த உடனே கேட்கறதே சாப்பிடுங்க, சாப்பிடுறீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க, சாப்பிடுங்க வந்துருச்சுன்னா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கா இருந்தா கூட அதுதான் சாப்பிடுங்கன்னு சொல்லி முதல்ல சாப்பாடை சர்வ் பண்ணிடுவாங்க. அந்த வேளை
டிஃபன் டைமா இருந்தா, லஞ்ச் டைமா இருந்தா, காஃபி டைமா இருந்தா அப்படி கொடுக்கற பழக்கம் இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து முகம் தெரியாதவங்களை அனுமதிக்கிறது அப்படின்றது இன்று காலச்சூழல் நமக்கு வந்து போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்குது. அது என்ன, அது அவசியம் இல்லைன்றது ஏன்னா நமக்கு பசிச்சதுன்னா வெளியில ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுவோம், எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிட்டுக்குவோம், இல்ல சாப்பிடாதே இருந்துருவோம். அந்த அந்த ஒரு சூழல் இருக்குது. ஆனா அந்த காலத்துல ரொம்ப நெடுநூறு நடக்க வேண்டியது இருக்கும். எங்கேயும் உணவு பரிமாற மாட்டாங்க, அதுக்கு சூழல் கிடையாது, தண்ணி இருக்காது. இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுல போனாங்கன்னா அங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவு எதனா கிடைக்குமா அப்படின்னு அப்போ நெடுநூறம் உங்களுக்கும் பயணம் பண்ணவங்களுக்கோ வியாபாரிகளுக்கோ அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்கன்றதுதான் இயல்பான ஒரு நடைமுறையில இருந்தது. ஆனாலும் இன்றைக்கும் நமக்கு அந்த பழக்கம் நம்ம யாரா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்சதோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கள சிறப்பா கவனிக்கிறதுன்றது மாறாத ஒரு குணம் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது சவுத்துல பூரா இருக்குது, நார்த்ல கூட இருக்குது, எல்லா ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இந்தியால நம்ம அது பெருசா பாக்குறோம். மற்ற மேலை நாடுகள்ல அதெல்லாம் இருக்குதுன்றது நம்ம அந்த அளவுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இல்லை. இருக்காங்க, அவங்க சாப்பிடுறாங்க, வெளியில போறாங்க. பட் நம்ம முறைப்படி இங்க பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல அந்த அந்த வழக்கம் இருக்குது. நான் சும்மா நம்ம பார்த்து வேந்த பலர் இருப்பாங்களே, அதனால கேட்டேன். அதுதான் விஷயம். கிருத்திகா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்டுதா? நாங்க பேசுறதெல்லாம் அமிதா மேடம் வாங்க, நீங்க சொல்லுங்க சங்க இலக்கியத்தை பத்தி. இப்ப நீங்க அதுல நீங்க தான் சொல்லணும். தொல்காப்பியத்திலேயே சார், தொல்காப்பியத்திலேயே புதுமை அப்படின்னா விருந்துன்னு தான் அர்த்தம். திருக்குறள்ல குறிப்பிடும் போது என்ன சொல்லுவாருன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதுல இந்த விருந்து அப்படின்னு வர்றதுதான் முன்பின் தெரியாதவர்களுக்கு வைக்கக்கூடியது. ஒக்கல் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளோட சொந்தக்காரவங்களை கூப்பிடுறதுக்கு தான் ஒக்கல் அப்படிங்கிற பெயரை நம்ம குறிப்பிட்டோம். தென்புலத்தார் அப்படின்னு சொல்லும் போது இறந்தவர்கள், முனிவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம சொல்றோம். தெய்வம் அப்படின்னு சொல்றதும் நம்ம தெய்வமாக கருதக்கூடிய முன்னோர்களை தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் விருந்து, அதுக்கப்புறம்தான் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம்தான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைதான் அந்த காலங்களில. இல்லறம் அப்படின்னு சொன்னாலே விருந்தோம்புதல் தான், அதுதான் தலை சிறந்த ஒரு பண்பு. கண்ணகி எதை இழந்ததை பத்தி அவ கவலைப்படல. விருந்தோம்பலை நான் இழந்து விட்டேனே, என்னுடைய கணவன் என்னோட இல்லாததுனால என்னால விருந்து படைக்க முடியாம போயிட்டுதேன்னு அவ வருத்தப்படுறா. கணவன் போனதுக்காக கூட அவ வருத்தப்படல. கணவனை விட்டுட்டு வாழ்ந்ததுல கூட அவளுக்கு வருத்தம் இல்லை. ஐயோ விருந்ததிர்கோடலும் இழந்த என்னை அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. விருந்தினர்களை கூட என்னால உபசரிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னுட்டு. அது மாதிரி சத்திரங்கள் நிறைய கட்டப்பட்டு இருந்தன. அந்த சத்திரங்கள்ல தான் எல்லாருக்குமே போறவங்க எல்லாம் அங்க தங்கி சாப்பிட்டுட்டு வர்றதுக்காக சத்திரம் கட்டுறது அப்படிங்கிறதையே வசதியானவர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த விருந்தை பத்தி சொல்லும்போது கலிங்கத்து பரணியில கூட ஒரு பாட்டு வரும். ஒருத்தன் போர்க்களத்துல அப்படியே விழுந்து கிடக்குறான், கழுகும் பருந்தும் அவனை அப்படியே கடிச்சு அவனுடைய சதைய சாப்பிடுது. அப்ப அந்த ஜெயங்கொண்டார் பார்க்கும்போது சொல்றாரு, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண. ரெண்டு பேரும் நெருக்கமா சாப்பிடும்போது முகம் மலர்ந்து கிடப்பாரை காண்மின் காண்மின் அப்படின்னு சொல்வார். அந்த ரெண்டு பேரும் சாப்பிடும்போது அந்த முகத்துல எவ்வளவு மலர்ச்சி இருக்குமோ அவ்வளவு மகிழ்ச்சி இந்த கழுகும் பருந்தும் சாப்பிடும்போது அந்த வீரனுக்கு இருந்தது அப்படின்னு அவன் சொல்றாரு. அவன் தோற்ற ஒரு அந்த முகத்துல அந்த சாயல் கூட இல்லை. அவன் தன்னுடைய நாட்டுக்காக போரிடுவதை அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக கருதினான் அப்படிங்கிறது அந்த கலிங்கத்து பரணியில இருக்குது. அதே மாதிரி புறநானூற்றுல அவங்க குறிப்பிட்டாங்க, கிருத்திகா சொன்ன மாதிரி, தேவாமிர்தமா இருந்தால் கூட அதை யாருக்கும் தெரியாம சாப்பிடுற பழக்கங்கிறது இல்லவே இல்லை. தேவாமிர்தமா இருந்தாலும் ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, இத நீயும் சாப்பிடு நீயும் சாப்பிடுன்னு கொடுத்த ஒரு பண்பு நம்முடைய பண்பு. தேவாமிர்தத்துக்காக போரிட்ட பண்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் தேவாமிர்தத்தை யார் எடுத்துக்கொள்வது என்பது போரிட்டதற்காக ஒரு கதை நம்முடைய புராணங்களிலே இருக்கிறது. ஆனால் தேவ அமிர்தமாக இருந்தாலும் தமிழர்கள் கொடுக்காமல் உண்ண மாட்டார்கள்
அப்படின்னு சொல்லும்போது அங்கே தமிழர்களினுடைய பண்பு ரொம்ப விதந்து சொல்லப்படுகிறது. இந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே நீங்க அங்க போங்க அவன் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு ஆற்றுப்படுத்துவது போல அமைந்ததுதான் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். விருந்த பற்றி குறிப்பிடாத எந்த நூலுமே நம்ம சங்க இலக்கியத்துல இல்லவே இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 10 பாட்டுக்கு ஒரு தடவையாவது விருந்த பத்தி அதுல குறிப்பிடுவாங்க. விருந்துங்கிறது நம்ம உடலோடு நம்முடைய ரத்தத்தோடு நம்முடைய உணர்வோடு கலந்த ஒன்றுதான். தமிழர் பண்புன்னு சொன்னாலே அதுல விருந்துங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு கொஞ்சோண்டு இருந்தா கூட அதுல பாதியை கிள்ளி கொடுத்துட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய மரபாக இருந்திருக்கு. அதனால வர்றவங்களுக்கு இப்ப நம்ம சொல்றோம் எல்லாரும் வந்த உடனே நாங்க கூப்பிட்டு நாங்க சாப்பிட வர்றோம்னு சொன்னாதான் அவங்களுக்கு நாங்க தயார் பண்ணி வைக்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்றது ஒன்று. ஏன்னா அவர்களினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி மாறி போயிட்டுது. முன்னால காலங்களில வீட்டுல பெண்கள் இருந்து ஊதியம் கொண்டு வருவது ஆண்களினுடைய வேலையாக வேலை பிரித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதனால என்னாச்சுன்னா வீட்டுக்கு வர்ற எல்லோரையும் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருந்தது. அதனால அவர்கள் அந்த வேலைகளை செய்தார்கள். அது மிக முகமலர்ச்சியோடு செய்வாங்க. அந்த நம்ம கிருத்திகா சொன்னது மாதிரி மோப்ப குழையும் அணிச்ச முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துங்கிற அந்த பாடல்ல கூட விருந்தினர்களை தூரத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசல்ல நிக்கிறோம், தூரத்துல வரும்போது சிரிச்சோம்னா அட அந்த வீட்டுல ஒருத்தவங்க நம்மள சிரித்து கொண்டிருக்கிறார்களேன்னு அப்படி கிட்ட வருவாங்க. வந்த பிறகுதான் நாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த முகமலர்ச்சி அப்படிங்கிறது தூரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களோட பேசலாமா வேண்டாமா, இவங்க நமக்கு தருவாங்களா மாட்டாங்களா, அது எல்லாமே அந்த முக பாவத்திலேயே வந்துடணும் அப்படிங்கறதான் வள்ளுவர் குறிப்பிடுறார். மோப்ப குழையும் அனிச்சம் அப்படி கிட்ட வரும்போதே அந்த அனிச்ச மலர் வாடி விடுவது போல விருந்தினர்கள் வரும்போது முகம் வாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் அதிகமானும் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஔவையார் புறப்பட்டு போகும்போது கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கள்வனை போல அங்க ஔவையார் கையில வச்சிருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா நீ என்னுடைய வீட்டுல விருந்தினரா இல்லாம அவ்வளவு சீக்கிரம் நீ போயிட்டியே அப்படின்னுட்டு. எனக்கெல்லாம் கூட நல்ல நினைவு இருக்குது. நாங்க முன்பின் தெரியாதவர்கள், எங்க தாத்தா சார் இது நாங்க எங்க வீடு அப்பதான் கட்டியிருக்காங்க. மேல ஓடெல்லாம் போட்டாச்சு, ஆனா தளம் போடல, தரையெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே மணல் கொட்டி தான் இருக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா சார், இந்த கூடை முடையக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, இந்த கார்த்திகை மாசம்தான் நாங்க குடி போனது தை மாசம். இந்த கார்த்திகை மாசத்துல மழைன்னா மழை சார், விடாத மழை. அப்ப எங்க தாத்தா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு 15 பேர் வந்தாங்க. அந்த 15 பேரையும் அந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க சார். இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருங்க, மழை முடியிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருங்க, இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வேண்டிய உணவுப் பொருளை கொடுத்து எங்க தாத்தா அந்த புது வீட்டுக்குள்ளார விட்டுட்டாங்க சார். எல்லாரும் சொன்னாங்க, குடி போகாத வீடு, இன்னும் ஒண்ணுமே பண்ணி முடிக்கல, இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எங்க தாத்தா இதை விட என்ன பெருசா குடி போறது, நம்ம தை மாசம் தானே போறோம், இப்ப என்ன கஷ்டப்படுறவங்க இருந்துட்டு போட்டுமே, அவங்க என்ன தூக்கிட்டேவா போயிட போறாங்க அந்த வீட்டை அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன அறிமுகமே கிடையாது சார். அவங்க ஒரு மாசம் அந்த மழை முடிஞ்சு அவங்களுக்கு அந்த தொழில் கொஞ்சம் வர்ற வரைக்கும் அவங்க அங்க இருந்து அவ்வளவு கூடை முறம் பின்னிட்டு அவங்க போனாங்க. இது என்னுடைய வாழ்நாள்ல நான் பார்த்தது. அந்த மாதிரி இரவு நேரத்துல சாப்பாடு எப்படியும் கொஞ்சம் கூட வடிச்சு சார், ராத்திரி யாராவது ராப்பிச்சன்னு வருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் யாராவது அந்த மாதிரி சோறு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்டுட்டு தான் சார் கதவு மூடுற பழக்கம் எனக்கு நான் சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன். எங்க வீட்லயே அது மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் எங்க வீட்டு திண்ணையில படுத்து எழுந்து போறத நான் பார்த்திருக்கேன். காலையில எழுந்திருச்சு கொஞ்சம் நீராகாரமோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் எங்க வீடுகள்ல நான் ரொம்ப நல்லாவே பார்த்திருக்கேன். இந்த விருந்து அப்படிங்கிறது ஒரு நாளும் நம்ம தவற விடக்கூடாத ஒன்று. விதை நெல்ல வறுத்து சோறாக்கி போட்ட கதைகள் எல்லாம் உண்டுதான் சார். அது இப்ப கூட நடந்திருக்குது அப்படின்னா அதெல்லாம் விதை நெல்லை மட்டும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. விதை நெல்லு தான் வாழ்க்கை நெல்லே. அது நமக்கு வயல்ல வேலை செய்யக்கூடிய உழவர்கள் விதை நெல்லை கொடுக்கவே மாட்டாங்க.
ஆனா ரொம்ப பஞ்சகாலம் என்று வரும்போது வீட்டுல ஒரு புடி நெல்லு இல்ல அப்படின்னா என்ன பண்றது? அந்த விதை நெல்லை வறுத்து குத்தி இதுல உரல்ல வச்சு குத்தி அதுல இருந்து கொஞ்சோண்டு அரிசி எடுத்து அதை வந்து சோறாக்கி போட்டு ஒரு மாவடுவை வச்சுக்கிட்டு சாப்பிட வச்சு அனுப்புனதெல்லாம் நான் வந்து எங்க ஊர்ல பார்த்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்தது. அதனால நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம வீட்டுக்கு அது மாதிரி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு எப்பயுமே உண்டு. ஆனா நீங்க ஒரு தடவை கேட்டீங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு. இந்த ஆசை எனக்கு எப்பவுமே உண்டு சார். என்னோட ஆழ் மனசுல எப்பவுமே இருக்கும். நமக்கு வந்து இன்னும் வசதி இருந்தா எவ்வளவோ செய்யலாமே, நமக்கு ஏன் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் நான் வந்து அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நான் நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி வந்து விருந்து அப்படிங்கிறத நம்மளால ஒரு நாளும் நம்மளை விட்டு பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். இது வந்து பரம்பரை பரம்பரையாக நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நேரம் பேச எடுத்துக்கிறேனோ சார்? பேசுங்க பேசுங்க. சீதக்காதி அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான்னு எங்க எங்க ஆசிரியர் எனக்கு கதை சொல்லும் போது சொல்லியிருக்காரு. அந்த சீதக்காதி என்ற மன்னன் இறந்து போன பிறகு அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தானா, அதோடதான் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணாங்களாம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புலவர் ஒருத்தர் அங்க வந்து அழுவுறாரு. ஐயோ, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், காலம் கடந்து வந்துட்டனே, என்னுடைய வறுமை துயர எப்படி போக்குவது, நீ இருக்கன்னு நம்பி வந்தனே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழியில இருந்து அந்த கை விரல் வரைக்கும் மேல வந்துதான். அந்த விரல்ல இருந்த மோதிரத்தை அவர் கழட்டின உடனே அந்த கை உள்ள போச்சு அப்படின்னு எங்க ஆசிரியர் எனக்கு கதவு சொல்லி செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு அந்த வரியையும் சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த நேரத்துல அந்த கதை என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. அந்த மாதிரி ஆசிரியர்களும் நிறைய விருந்த பத்தி எல்லாம் நல்ல வற்புறுத்தி பிள்ளைகள் மனசுல பதிய வச்சாங்க. அதனால அது வந்து மிகச்சிறந்த ஒரு பண்பா இன்னைக்கும் நாம தொடர வேண்டிய ஒன்று. அப்படிதான் சார் நான் கருதுறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப நீங்க தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசினா இப்ப நீங்க தான் பேசணும். அடுத்தது அவங்க பேசின பிறகு நீங்க தான் பேசணுன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் நானு. கிருத்திகா, நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? அவங்களோட நெட் இணையம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிருத்திகா ஐயா சொல்லுங்க. கேக்குதுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. சொல்ல வந்தீங்களா? நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க. சரி, ஓகே. நீங்க முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. அப்ப பிறகு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஓகேங்க ஐயா, சரிங்க சரி. நன்றிங்க ஐயா. அகிம்சிகா, அகிம்சிகா வாங்க. உங்க ஊர்ல சுவிட்சர்லாந்துல எல்லாம் விருந்தோம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம போலாம் சார். நம்ம அவங்க போலாம். சொல்றத வச்சு அவங்க சொல்றத வச்சு அதுல அவங்க சொல்லட்டும். வாங்க அகிம்சிகா. அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, சிவன் ஐயா, வணக்கம். நன்றி சொன்னம்மா. இன்றைக்கு விருந்தோம்பல் என்றது உண்மைதான். அது வந்து தொடர்கதை தான், ஒரு நாளுமே எங்களை விட்டு பிரியாது. இங்கே கண்டிப்பா அது தொடருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா நாங்களும் டக்குன்னு யாராவதையோட புது ஆக்களை கண்டுட்டு கதைச்சிட்டு பழக வலிக்கிட்டோம்டா சொல்லுவோம், உடனே இருக்கா வீட்டை சாப்பிட வாரீங்களாண்டு. அப்ப கூப்பிட்டு லீவு நாள் இருந்தாலும் அவைகளோட ஒரு நாளைக்கு சாப்பாடு விருந்து வைக்கத்தான் விரும்புவோம். ஆனா பிரேமாமா சொன்ன மாதிரி இந்த காலத்து வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னா வீட்டை கூப்பிட்டு சமைச்சு சாப்பிட்றத விடவும் மக்கள் வாங்கும் ரெஸ்ட் வெளியால போய் விடுதியில சாப்பிட்றதுதான் கூட எல்லாருமே வரவேற்கிற மாதிரி கிடாக்கு. ஆனா அதுலேயும் ஒரு இது இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்கள் முன்பின் தெரியாதவர்களை வீட்டை கூட்டி வந்து சாப்பாடு கொடுக்க அதுலேயும் நிறைய சிக்கல்களையும் சில பேர் சந்திச்சிருக்கிறோம். ஏன்னாட்டா புதுசாண்டுட்டு நாங்கள் இப்பதானே வந்தவர்கள் பாவம் அந்த பொது இடங்கள்ல சமைச்சு சாப்பிடி நம்மங்கிட்ட வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு இருக்க மாட்டினோம்னு சொல்லி கூட்டி வந்து வீட்டுல சமைச்சு கொடுக்க பிறகு அவை வந்து டெக்னாலஜி இதுகளை வச்சு படங்களை எடுத்து கொண்டு போய் அதுகளாலேயும் அப்படியான ஒரு சிக்கல் நடைமுறை சிக்கலை நாங்கள் கண் முன்னாடி கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதை விட இந்த இணையதளங்கள்ல பார்த்துட்டும் சில பேர் அவர்களையும் இந்த
திடீரென காணும் போது கண்டுட்டோம் வாங்குவோன்னு சொல்லி அப்படியான உறவுகளும் நல்ல உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. நல்ல மனம் உள்ளவர்கள் வந்து அப்படி இதென்றால் அவர்களோட தொடர்பு வந்து நாங்கள் தொடர்வதில் எந்த விதமான ஒரு பக்க விளைவும் இருக்காதுன்றது எனது எண்ணம். அப்ப அந்த வகையில விருந்தோம்பல் இன்றைக்கு மிஞ்சே நடந்து கொண்டுதானையா இருக்கிறது. நாங்க எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம், ஒரு தம்பி ஒரு ஆள் தமிழ்நாட்டில இருந்து இங்க படிக்க வந்திருந்தவர். அப்ப வீட்டுல அவரோட ட்ரெயின்ல கதைச்சு கதைச்சு இவரோட பழக்கமாகி டக்குன்னு ஒரு நாள் சாப்பிட கூப்பிட, ஆனா அந்த தம்பி வரும்போதும் அவர் யாருன்றே தெரியாது, முன்பின் ஒன்றுமே தெரியாது. அப்ப அவர் இப்படி வந்திருக்கிறார், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டது இல்லையான்னு கூட்டிட்டு வந்தாண்ட அவரும் வருங்கையோட வரையில உடனே கடையில ஏதோ அந்த தன்னால முடிஞ்சது அவர்கிட்டே பெருசா காசு இருக்காது, இருந்தாலும் அந்த ஒரு வீட்டுக்கு நாங்க வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்வீட்டை இன்னும் எடுத்துட்டு வர்ற அந்த பண்பாடு வந்து இன்றைக்கும் இந்த இடத்திலையும் தொடருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எங்களோட அனுபவத்திலேயும் நான் கண்டது. நன்றி. மகிழ்ச்சி. என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் எந்த நாட்டுல இருந்தாலும் தமிழர்கள் நம்மளோட பண்பாடை காப்பாத்துறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க இருக்கிற மக்கள், இப்ப சுவிட்சர்லாந்து பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க, நீங்க ரொம்ப காலமா அங்க இருக்கிறீங்க, அந்த அவங்களோட இந்த மாதிரி விருந்தோம்பல் பண்பு அவங்க கிட்ட ஏதாச்சும் பார்த்திருக்கீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அவங்களோட நிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் ஏதாச்சும் கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமாம். நான் வந்த புதுசுல அதை இங்கே சொல்லுவாங்க. நான் முதல் படிக்க இங்கே படிக்க போய்க்கு அந்த ஆசிரியர் சொன்னது, அவ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவா, அவ சுவிஸ் நாட்டை சேர்ந்தவா, எங்களுக்கு பக்கத்துல பிரான்ஸ்ன்றபடியே சொல்லுவா. இப்ப நீங்க சுவிஸ்கார ஒரு வீட்டை போறேன்னு சொன்னா நீங்க திடீரென உடனே போய் நீங்க பெல் அடிச்சாலோ இத மணி அமர்த்தினா அவையெல்லாம் உங்களுக்கு கதவு துறக்க மாட்டேன். இப்ப நீங்க ஒரு இடத்த அவையண்ட வீட்டை போறாண்டா அவைய கேட்டு ஓகே நீங்க இன்றைக்கு நிக்கிறீங்களா வீட்டுல, நாங்க வரலாமான்னு தான் போகணும். ஆனா அதே இது பிரான்ஸ்கார நீங்க வீட்டை போனா ரெண்டு டக்காண்டங்களோட கதைச்சு பழகிட்டு வாங்க கஃபே குடிக்க, எல்லாரும் வெளியால போவான் தேநீர் குடிப்போம், அந்த அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கேன். அவாவே எங்களுக்கு சொன்னவா முதல் நீங்க இங்க வந்து இதை எப்படி எதிர்பார்க்கல. ஆனா எங்களோட பிள்ளைகள் இதுகள்ல பாக்க இங்க படிக்கிற பிள்ளைகளும் வந்து தங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா உடனே அவையில தங்களோட வீட்டுக்கு சாப்பிட விருந்துனா கூப்பிடுறதும் இருக்கு. அது வந்து உண்மையில அந்த உறவை பலப்படுத்தும். உண்மையில அது ஒரு நல்ல செயல்பாடு தான். இப்ப நாங்களும் வந்து எங்களோட நண்பர்களை வீட்டை கூப்பிட்டாலும் அந்த சங்க காலத்துல சொன்ன மாதிரி வெளியால இப்ப வீட்டுக்கு இருந்துட்டு டக்கான கதவை பூட்டி விடுறதுக்கும் நாங்க அதை ஒரு கேட்டு மட்டும் சென்று அவைய விட்டுட்டு வாரத்துக்குமான உறவுகளுக்கும் ஒரு என்ன சொல்றது தொடர்புகள் வந்து அது ஒரு ஆழமானதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு ஐயா, கண்டிப்பாக இருக்கு. அவங்கடையிலே அவையிலையும் இருக்குது. அவையும் வந்து அந்த நல்ல உறவுன்னு சொன்னா அவையும் விட்டு விளத்த மாட்டினா கேப்பினம் வாங்கோ ஒரு நாளைக்கு இல்லாத எப்ப டைம் இருக்கு அந்த நேரத்தை கேட்டு குறிச்சாண்டாலும் எங்களை கூப்பிடுவினம், இந்த நேரம் வரலாம் நீங்க வாங்கோ உங்களை எதிர்பார்க்கிறோம் விரும்புறோம் ஆசையா இருக்குன்றெல்லாம் கேட்பினோம். சின்ன பிள்ளைல கண்டாலே சில வேளையில தாங்களாய விரும்பி காசை கொடுப்பினோம். இல்ல நாங்க இதெல்லாம் வேண்டுறையில கொடுக்க கூடாது என்று சொன்னாலே இல்ல அவன் உங்களோட முகத்தை பார்க்க இல்ல அது இப்படி தங்களுக்கு பார்க்க இதுக்கு கொடுக்க வேணும் போல இருக்கு, அன்பா தாரம் நீங்க வேண்டுங்கோட்டே சொல்லுவீங்க. மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. ரவி சார் எதனா பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது அவங்க மேடம் பேசுனது, கிருத்திகா மேடம் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதை விட அமுதா மேடம் ரொம்ப விரிவாகவே கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேமா மேடம், அதுக்கப்புறம் நம்ம அகிம்சிகா. ஆனால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி விருந்தோம்பல் முடியுமா என்னெல்லாம் நம்ம தெரியல. ஆளுங்க ஈவினிங் வந்தாலே வந்து காஃபி சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க காஃபி கொடுக்குறதே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மத்தியான நேரத்துக்கு வந்தால் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி சொல்கிற நிலைமையில தான் பெரும்பாலான இதில் இருக்குது. முன்ன மாதிரி விருந்தோம்பல் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. வாங்க ரத்னவேடியல் சார், வாங்க. வணக்கம். இந்த விருந்தோம்பல் என்றது அந்த சங்க காலத்துல இருந்த விருந்தோம்பலுக்கும் இந்த காலத்துல இருக்கிற விருந்தோம்பலுக்கும் இடையில பெரிய பெரிய மாறுதல் இருக்கு. அது அந்த காலத்துல விருந்தோம்பல்ன்றது வந்து அவர்கள் அந்த 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 ஒரு வீட்டுக்கு போனால் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம்.
அவர்கள் உண்மையிலே அவர்கள் ஒரு கஷ்டப்பட்டவர்களா இருப்பார்கள். ஆனபடியினாலே அவர்களுக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேணும் என்று அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அப்ப கொடுக்குறது. இந்த காலத்துல விருந்தோம்பல் அப்படி இல்லை. இந்த காலத்துல விருந்தோம்பல் என்றது வந்து ஆக்களோட ஒன்றோடு ஒருத்தர் பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இங்க பாரு. அதுக்காக கூப்பிடுறது. இப்ப கடையில ரெஸ்டாரண்ட்டை கூட்டி கொண்டு போறது, வாங்கன்னு சொல்றது. நான் கூடி அங்க சென்னையில வந்திருந்த பொழுது எல்லாரும் எங்களுடைய இங்க இருக்கிறாரு ரவி சார், எங்களது வேற ராமு சார். எங்களை பாருங்க பேரு ஞாபகத்துல வருது இல்ல. அவர் எல்லாரும் நாங்கள் ஒன்றாக போய் சந்திச்சு இருந்து உண்டோம். அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒருத்தர சந்திச்சு பேசுறதுக்கு. அது மட்டுமல்ல, இப்ப இந்த திருமண பேச்சுக்கள் எல்லாம் நடக்குது, ப்ரொபோசல்கள் நடக்க அவர்களை சந்திக்கிறது முந்தி அந்த காலத்துல கோயில்களில் போய் சந்திப்போம். கோயில்களில் ஒரு திருவிழாக்கு அதுக்கு தான் நாங்கள் அந்த பொம்பளைய மாப்பிள்ளை பார்க்கறது, மாப்பிள்ளை பொம்பளைய பார்க்கறது எல்லாம் கோயில்ல திருவிழா காலங்களில் பார்க்குற. அதுக்கு பிறகு பேருந்து கோயிலுக்கு ரெண்டு பகுதியும் வரும். அப்ப ஒருத்தர் பார்ப்பார்கள். அப்படியா இப்ப வந்து ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சு அவர்கள் பேசி ஒருவர் பேசி அதுதான் அந்த விருந்தோம்பல், அப்படியான விருந்தோம்பல்கள் நடக்குது. அப்ப அதனுடையனால இந்த விருந்தோம்பல் என்ற அந்த இலக்கணம், அதற்குரிய இலக்கணம் அறவோட அப்படியே மாறிவிட்டது. அது இப்ப இங்க நாங்கள் ஒரு கூடுதலாக ஒருத்தரோட பழகிறதுக்கு, ஆக்களோட கதைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கூடுதலாக. ஏன்னா இப்ப வீட்டுக்கு நாங்கள் சும்மா வாங்க விசிட் ஒரு வந்து போங்க சொல்லி சொன்னால் அங்க வீட்டை வந்து என்ன கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கதையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு கதைக்கிறதுக்கு நேரமே அந்த அந்த விஷயங்கள் இருக்காதுன்றது மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட அது நாங்கள் சாப்பாட்டை பற்றி பேசுவோம். அதை பற்றி அது ஏதோ ஏதோ கணக்க வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படியான தேவைகளுக்காகத்தான் இப்ப விருந்தோம்பல் நடக்குதே தவிர, இப்ப வந்து ஒருவர் நாங்கள் அமதாமா சொன்ன மாதிரி விருந்தினரை வச்சு கொண்டாங்க உள்ளுக்குள்ள சாப்பிடக்கூடாது, வந்து முகஞ்சு சுளிக்க கூடாது விருந்தினருக்கு, அப்படி அவர்கள் வர்றதே இல்லை. அப்படியான விருந்தினர் இன்றைய கூடி என்னட்ட ஒரு விருந்தினர் வந்தார்கள். அவர்களை கேட்டுமா வாங்க சாப்பிடுங்க இல்லை இல்லை இல்லை, அவர்கள் ஊர்ல இருந்து வந்தவைகள், அப்ப எங்கள்கிட்ட வீட்டுக்கு வந்தவைகள் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு தான் வந்தவைகள். அப்ப எங்கள்கிட்ட சாப்பாடு ரெடியா இருந்தது. சாப்பிட்டுட்டு போங்கன்னு கேட்டாலும் இல்லை 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 நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பிரச்சனை இல்லையா. ஆனா பேருந்து பார்த்தால் அவர்கள் பிக்மி புக் பண்ணீங்கன்னா எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு தான். ஏன்னா அவர்கள் இங்க சாப்பிட்றத விட அவைகள் போய் அங்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது அவங்களுக்கு சந்தோஷம் கூட. அப்ப அப்படியான சூழல்கள் எல்லாம் இப்ப மாறி இருக்குது. அதனுடைய விருந்தோம்பல் சங்க காலத்துல விருந்தோம்பல் எப்படி இருந்ததுன்றது அறிய அந்த அமுதாமா சொன்ன அந்த கொடுத்து என்ன செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்ற அந்த கதை அது எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்படித்தான் அந்த செத்தும் கொடுத்தான் எப்படி என்றது இன்றைக்கு தான் அறிஞ்சது. அது ரொம்ப அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அமுதாமா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொன்னது மிகவும் நல்ல மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்றோம். ஸ்டீபன் சார் மன்னிக்கவும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த பேரை பாக்குறோம் பேசுறோம் எல்லாம் அந்த விருந்தோம்பல் நாங்கள் அங்க வந்த மட்டும் சந்திச்சதுல ரவி சார் இருக்கிறார், அடுத்தது ஸ்டீபன் சார் தான் இருக்கிறார். அவரோட பேர் வரவே அன்றைக்கு பாராட்ட வேண்டியது உங்களதான், நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்தீங்க. இல்ல அது எப்படியோ ஒரு உங்களதான் பாராட்டுமே தவிர நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்தீங்களே தவிர நாங்க பார்த்ததுக்கு நீங்க தான் விருது கொடுத்தீங்க. பாராட்ட வேண்டியது உங்களதான் பாராட்டும். ஆக்சுவலா நாங்க தான் கொடுத்திருக்கணும். நீங்க தான் வெளியில இருந்து வந்திருக்கீங்க, நாங்க தான் லோக்கல். அதெல்லாம் அதுல எல்லாம் மட்டும் இல்ல. ஆனா எனக்கு அந்த பேர் வர மாட்டேன் வேண்டதான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். இன்னொரு இது மேடம் பேசும்போது சத்திரங்கள் அந்த காலத்துல கட்டினாங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கும் வந்து இந்த கபாலி கோயிலை சுத்தி இந்த முதலியார் சத்திரம், பொம்மை சத்திரம் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து நூற்றாண்டு காலமா மேபி 400-500 வருஷமா கூட அந்த சத்திரம்லாம் இருக்கு. இன்னைக்கும் அந்த 63 தேர் சமயத்துல அந்த விழா காலங்கள்ல இலவசமா உணவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கோயில்லயும் கொடுக்குறாங்க. அது கோயில கொடுக்கறது இல்ல, இது சத்திரம்னு தனியாவே இருந்தது. அதை சொல்ல வரேன். தனியா பண்ணி கொடுக்குறாங்க. பாலிச்சட்டி சத்திரம், பொம்மை சத்திரம், முதலியார் சத்திரம், நம்ம 4 மாட வீதியில இருக்கு. ஆமா, காசிலயும் இருக்கு. கரெக்ட். எல்லாம் நிறைய சத்திரங்கள் இருக்கு, மடம் இருக்கு. நம்ம காளமேக புலவர் கூட நாகப்பட்டினத்துல ஒரு சத்திரத்துல சாப்பாட்டுக்கு போய் உட்கார்ந்து இருந்து
அந்த சாப்பாடு போடுறதுக்கு சாப்பிட ராத்திரி 12 மணி ஆயிட்டுதுன்னு ஒரு பாட்டு எழுதினாரு பாட்டு பாத்தீங்களா? கரெக்ட் ஆமா ஆஹ் ஆமா அந்த நல்லா இருக்கும். மாதிரி சத்திரம் வந்து எல்லாருக்கும் அந்த காலங்கள்ல சாப்பிடுறதுக்கு ஒரு இடமா இருந்தது. வீடுகள்லயும் கூப்பிட்டு உபசரிக்கிறதும் ஒரு முறையாதான் இருந்தது. இப்ப நம்ம இருக்கு. ஊர்ல எல்லாம் ஒரு சாப்பிட்டாங்க கோயில் இருக்கு, ஒரு சார். முருகன் கோயில் நம்ம இருக்கு. வீட்டுல அந்த என்ன இருந்ததோ அதை சாப்பிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் நாக்கு ருசி ரொம்ப வந்துட்டுது. அந்த வீட்டுல என்னத்த சமைக்க போறாங்க, ஹோட்டல் சாப்பாடே நல்லதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. யாராவது வந்தா அதிகப்படியா சமைக்கணுங்கிற மனநிலைக்கும் சமைக்கிறவங்களும் வந்துட்டாங்க. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. வீட்டுக்கு போனா அந்த நேரம் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. சில சமயங்கள்ல கதை பேசுறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோம்னா கூட மத்தியான நேரம் ஆயிட்டுன்னா அப்படியே அவங்களுக்கும் ஒரு தட்டை வையின்னு சேர்ந்து சாப்பிட்டுட்டு வர்ற பழக்கம் எல்லாம் உண்டு தானே சார்? இப்பதானே அந்த மாதிரி இல்ல. முன்னாலெல்லாம் அப்படித்தானே நம்ம இருந்தது. நம்ம தான் கதை பேசினா கூட ஹோட்டலுக்கு போயிடுறோமே. ஆஹ் அதாம்மா, இப்ப வந்து அந்த வேலை செய்யற நேரத்துல அந்த விருந்தாளியோட பேசுறதுக்கான ஒரு இது மகிழ்வு கிடைக்காதுன்றதுனால எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க. ஆமா. நிறைய வேலை பேசுறது. ஆனா பிரேமம்மா, வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வந்து அடுப்பங்கரையில உட்காந்துட்டு காய் நறுக்கி தருவாங்க, தேங்காய் திருவி தருவாங்க. யாரா இருந்தாலுமே ஒரு கூட மாட ஏதாவது நமக்கு செய்வாங்க. நம்மளும் நல்லா சமையல் பண்ண உதவியா இருப்பாங்க. அதாம்மா, அதெல்லாம் நம்ம வயதுக்காரங்க. உம் இப்ப வந்து இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க பணியில இருக்காங்க. அவங்களுடைய லெவல் ஆஃப் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. விருந்தோம்பல்ன்ற ஆமா பண்பு இருந்தாலும் இது ஒரு ஹாப்பி டைம். எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் ஒன்னு ஆர்டர் பண்ணி எல்லாரும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு சாப்பிடலாம், இல்ல போய் சாப்பிடலாம். இந்த ஆமா வச்சுட்டு இத கழுவுறது மொழுவுறது, வேலைக்காரங்க கிடைக்காம இதை சமைக்கிறது, இந்த இது வந்து குறைஞ்சு போச்சே ஒழிய விருந்து ஓம்பல் அப்படின்றது வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து இருக்க பண்பாடு குறையில, மாற்றங்கள் அந்த ஆமா சாப்பிடுற விஷயங்களும் மாற்றங்களும் தான் இருக்குது. நான் செய்ய சார். அதுதான் அதுதான். வணக்கம். இருக்கோம். ஆ, ரொம்ப நல்ல தலைப்பு எடுத்து பேசியிருக்கோம். ஒரு பண்பட்ட சமுதாயத்துல அடிப்படை வந்து விருந்தோம்பல். இந்த மனிதநேயம் இருக்கிறது தான் நல்ல சமுதாயம். அந்த மனிதநேயத்தை எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்னா, ஈகை, விருந்தோம்பல், இது ரெண்டும் முக்கியம். இருந்தால் தான் நல்ல சமுதாயம். இல்லைன்னா நம்ம மிருகத்துக்கு சமமா ஆயிடும்ன்றது தான். இப்போ மனிதன்னாவே அடுத்த ஒருத்தனுக்கு ஒருத்தர் அந்த அனுசரணையா இருக்கிறது தான் அடிப்படை. அந்த வகையில தமிழ் சமுதாயம் ரொம்ப முன்னோடி சமுதாயமா இருந்திருக்கு. அப்புறம் பல சமுதாயம் எல்லா சமயத்திலும் வந்துடும். எங்கெங்க மனித சமுதாயம் இருக்கோ அங்கெல்லாம் விருந்தோம்பல் வந்துடும். தமிழ் சமுதாயம் வந்து இப்போ கத்து 4000 ஆண்டு 5000 ஆண்டுலாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இந்த சங்க இலக்கியம் வந்து கிமு 5000 இருந்து கிபி 100 வரைக்கும் தான் சங்க இலக்கிய காலம். அந்த 600 ஆண்டுகள். அப்போ அதுக்கும் முன்னாடி விருந்தோம்பல் இருந்ததுனால்தான் அதை சங்க இலக்கியத்தில் அதை பதிவு பண்ண முடியும். அப்போ இந்த சமுதாயம் வந்து ஆண்டாண்டு காலமாக இது விருந்தோம்பலை போற்றி வளர்த்திருக்கிறது. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. இது நல்ல இது ஒன்று சேர்த்திருக்கோம். இப்போ என்ன, நீங்க வந்து விருந்தோம்பல் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு சில சிந்தனைகள் நான் முன்வைக்கிறேன். அப்போ வந்து சமுதாயம் வந்து கிராமப்புற சமுதாயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 80% கிராமப்புறங்கள், 20% நகர்ப்புறங்களா இருந்திருக்கலாம், இல்ல அதை விட குறைவோட இருந்திருக்கலாம் நகர்ப்புறங்கள். இப்போ கிராமத்துல நிறைய பேர் கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்க. ஒரு 20 ஆண்டுக்கு முன் வரைக்கும் திண்ணைகள் இல்லாத வீடு கிடையாது. ஒரு வீடு கட்டினா திண்ணை இருக்கணும். அப்ப திண்ணைன்னா யாரு? நம்மளும் உட்காரலாம், வர்றவங்களும் உட்கார்ந்துக்கலாம். வந்து உட்காந்து தண்ணி கொடுன்னு கேட்பான், இல்லை சாப்பாடு இருக்கான்னு கேட்பான். அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. வரும் ஒண்ணு என்னடா, அப்போ ஒருவேளை அந்த உற்பத்தி குறைவோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ உணவு பற்றாக்குறை இருந்த காலம் கூட. இப்போ இப்போ வந்து உணவு பற்றாக்குறை இல்லை. சமுதாயம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உற்பத்தி அதிகமாயிருக்கு. யாரோ தன்னிறைவுன்றது நிறைய இருக்கு. இப்போ இந்த வர காலகட்டத்தில் தன்னிறைவு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராமங்கள்ல கூட இப்போ எல்லாம் நகரம் மாதிரி மாறிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ 40% நகரமாகவும் 60% கிராமமா இருக்கு. இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய நகர்ப்புறம் வருது. இப்போ இந்த நகரமயமாதல் கூட இந்த விருந்தோம்பலுக்கு ஒரு டிட்டரண்டா இருக்குன்றது தான் உண்மை. காரணம் என்னன்னா,
இப்போ நகரத்துல யாரும் ஒரு வீட்டுல கூட தென்னை வைக்கிறது இல்லை. ஒரு வீட்டுல கூட தென்னை வைக்க முடியாது. தென்னை வச்சு யாராவது உட்காந்துக்குவான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. யாரு என்னன்னு தெரியாது. அடுத்தவன் யாரு, என்ன, நல்லவனா கெட்டவனா, எதுக்காக வர்றான், தென்னை தான் வந்து படுத்துட்டான்னா அவனை எப்படி எழுப்புறதுன்றது கூட பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ சேஃப்டி, அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப பொதுவா பார்க்கணும். நம்ம நகரத்துல அது மாதிரி சுச்சுவேஷன். இப்போ கிராமங்கள் கூட இப்பெல்லாம் வர தென்னை எடுத்துட்டு இப்போ அடுக்குமாடி கட்டடம் கிராமத்திலே வந்துடுச்சு. முன்னாடியில கூரை வீடு இருந்தா கூட கீழே ஒரு தென்னை இருக்கும், பொட்டு தென்னைன்னு வச்சிருப்பான். கூரை வீட்டுல கூட வச்சிருப்பான். இப்போ அது கூட இப்போ எல்லாமே இப்போ தளம்போட வீடுகள்லாம் ஆகி போச்சு. தளம்போட்டு வீடுகள் இருந்தால் உடனே கேட்டு போட்டு மூடிடுறோம். அதுதான் வந்து இயற்கை, எல்லாம் நிறைய இடங்கள் அப்படி இருக்கு. இப்போ இது குறைஞ்சு போனதுக்கு காரணம் ஒண்ணு தன்னிறைவு. மக்கள் யாரும் யார் வீட்டுல சாப்பாட்டுக்கு வரதில்லை. இப்போ கிராமத்துல இப்போ எங்க வீட்டுல எங்க குடும்பத்தார் இல்லாம ஒரு நாளைக்கு 50 பேர் சாப்பிடுவாங்க அந்த ஊர்ல இருந்து வந்து. இப்ப எங்க பாட்டிக்கும் அம்மாவுக்கும் இதே முழு நேர வேலை, சமையல் பண்ணி 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 போட்டுட்டு இருக்கிறோம். இது கூட 2 ஆள் வேற வச்சுக்குவாங்க. 50 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த அந்த ஊர்ல போய் யாராவது சாப்பிட்றத கூப்பிட்டா யாரோ ஏன் உங்க வீட்டுக்கு வரணும்ன்ற கேட்கற மாதிரி தான் இருக்குது. அப்போ தன்னிறைவுன்னு இருக்கு. நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ முன்னெல்லாம் சாப்பாடு போட்டா வேலைக்கு வர்றது கூட ஆளுங்க இருந்தாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் வர்றதில்லை. இன்னும் எல்லாருமே தன்னிறைவு இருக்குது, அவங்களுடைய வளம் பெற்றிருக்கிறாங்க. அதனால யாரும் யார் வீட்டுக்கு போறதுன்றது வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருக்குது. அது ஒரு முக்கியமான இது வந்து நம்ம பார்க்கணும். அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது, நகரமயமாக்கத்துல வரும்போது பாதுகாப்பு. மூன்றாவது, இப்போ வந்து சொன்ன மாதிரி 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்யறாங்க நகரங்கள்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 60% வீட்டுல 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒரு 40% தான் அவர் இல்லாம இருக்கு. இப்போ அவங்க வேலை பார்க்கும்போது யாராவது வந்தா முதல்ல சொன்ன மாதிரி தொலைபேசியில பேசிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு போறதா இப்போ அது நாகரிகம். அது சொல்லாம போறது வந்து அநாகரிகம்ன்ற அளவுக்கு தான் நம்ம கொண்டு வந்துட்டோம். நாகரிகமே மாறி இருக்கு. இப்போ அந்த டெஃபினேஷனே மாறி இருக்கு. அதனால நம்ம திடீர்னு போய் நிக்கிறது கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன வேலையில் இருப்பாங்களோ, என்ன அவசர கதியில் இருப்பாங்களோ, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விடுறது போயிருக்கலாம், இல்ல அலுவலகம் போற நேரமா இருக்கும். அப்ப விருந்தோம்பல் வந்து அவங்க பார்க்கலன்னு சொல்றது சரியா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, அலுவலகம் போயிட்டு வந்த பிறகு கூட என்ன பண்ணலாம், இப்பதான் நிறைய ஸ்விக்கிலாம் வந்துருச்சு. நீங்க சமையல்லாம் கூட பண்ண வேண்டாம், ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துடலாம், இல்ல அவங்கள கூப்பிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். திஸ் இஸ் வாட் இப்ப இருக்கிற இது. அதனால விருந்தோம்பல்ன்றது வந்து மனித நேயம் தான் அடிப்படை. அடுத்தவங்களுக்கு உதவுறது, அது வந்து சாப்பாடும் போட்டு உதவலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூட போய் நம்ம உதவி பண்ணலாம். ஒரு கல்விக்கு உதவி பண்றது கூட அது கூட மனித நேயம் தான். இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப நம்ம கிராமங்கள்லாம் அந்த காலத்துல கல்விக்கு உதவி கேட்டு வந்த மாதிரி யாரும் இல்லை. இப்ப கல்விக்கு உதவி கேட்டது நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அப்ப மாறுது. வாழ்வியல் மாறிட்டு வரும்போது அதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய நாகரிகங்களும் மாறிட்டு வருது. இன்னும் கூட தமிழ்நாடு வந்து ஆல் இண்டியா லெவல்ல நம்பர் 1 இருக்குது, பல துறைகள் இருக்குதுதான் காரணம். ஏற்கனவே முன்னோடியா இருந்த மாநிலம், சில அடிப்படை குணங்கள்லாம் இருந்து, விருந்தோம்பல் இதெல்லாம் இருந்தது. இப்போ அது வந்து கல்வியாகவும் மருத்துவமாகவும் தொழில்துறையாகவும் வருவாய் ஈட்டுதலாகவும் அதிலெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த வறுமை ஒழிப்பு கூட மொரார்லெஸ் நிறைவேறிருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் ரியாலிட்டி ஃபார் விருந்தோம்பல்றது நம்ம அப்படியே அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. புலவர் அமுதா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெக்சர் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, இனிமையா இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம அந்த தலைமுறையோட போயிடாம இப்ப அடுத்த தலைமுறை நீங்க உள்ள கூட்டு வந்திருக்கீங்க பாரு. முதல்ல திரு ஸ்டீஃபன் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்கள். ஏன்னா சங்க இலக்கியத்தை பார்ப்பதும் இந்த பண்பாடுகளை பத்தி பேசுறதுக்கும் நிறைய இளைய தலைமுறை உள்ள வரல. இப்ப அந்த இளைய தலைமுறை, நம்ம பேர் என்ன மறந்து போச்சு, பேரு கிருத்திகா. அவ வந்து சொன்னீங்க, நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க ஒரு பொறியியல் கல்லூரியிலன்னு சொன்னீங்க. பொறியியல் கல்லூரியில இப்ப வந்து 2 பாடங்கள் தமிழ் வச்சிருக்காங்க. ஹெரிட்டேஜ் தமிழ், ஹெரிட்டேஜ்னு ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயும் செகண்ட் செமஸ்டர்ல தமிழர் வணிகம் தொழில் வணிகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. 2 இது. அதுக்கு ஆசிரியர்களை போட்டிருக்காங்க, தமிழ் ஆசிரியர்களை பொறியியல் கல்லூரியில 2 செமஸ்டர் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அதுலதான் அப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அவங்க அப்படிதான் இருந்திருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. இது இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த பிள்ளைங்களோட பேச முடியும். அந்த பிள்ளைங்களை கவர்ற மாதிரி பேசணும் போயிட்டு. ஏன்னா இல்லைன்னா அப்புறம் அவனுக்கு இது ஏற்கனவே டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்க வந்தவனு போய் நேற்று இது வச்சிருக்காங்களேன்னு அவனுக்கு மனசுல வந்துடக்கூடாது. இப்போ அதை வந்து எவ்வளவு சுவைப்பட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ நம்ம சேர்க்கணும். அதுக்கு இவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த மாதிரி ரொம்ப அழகான சப்ஜெக்ட் எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்காங்கன்னா இவங்க அந்த கல்லூரியிலேயே அந்த மாதிரி பாடங்களை எடுத்து நல்லா சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர்களுக்கும் எனது பாராட்டுதல்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.
நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இந்த சத்திரம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றது சார், சிலதெல்லாம் டெய்லியே வந்து இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்காக சில சத்திரங்கள் இருந்தது. இப்ப ரவி சார் சொன்ன மாதிரி திருவிழா நாட்கள்ல அந்தந்த ஜாதி சமுதாயம் வெளியில இருந்து கிராமத்துல இருந்து வர்றவங்க ஒரு இடத்துல தங்கி சாப்பிடுற மாதிரி, தங்குற மாதிரி, சாப்பிடுற மாதிரி அதுவும் இருந்தது. இது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்றது ஏன் குறைஞ்சது அப்படின்றது இன்னைக்கான சமுதாய மாற்றத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்றதுனால குறைஞ்சதே ஒழிய மக்களுக்கு இன்னைக்கும் நமக்கு வந்து ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அரிசி கொடுத்துடுறாங்க. யாரும் வந்து சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்து வர்றவங்க அப்படின்றது வீடுகள்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை. நகரமயமாக்கல் இப்ப ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி 2011 லாஸ்ட் சென்சஸ்ல 49% நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அர்பனைசேஷன். இப்ப இந்த முறை எடுத்தாங்கன்னா நிச்சயமா 60%க்கு மேல கூடி இருக்கும். பிளாட்லயே நம்மளுக்கே வாசல்ல தெளிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னும் போது யாரையும் உட்காத்தி வச்சு போட முடியாது. பட் சிலப்பதிகாரத்திலையும் கவுந்தி அடிகள் எப்படி இவங்களை பாத்துக்கிறாங்க. அடுத்தது மாதுரி அடைக்கலம் விட்டா அந்த அம்மா வந்து மாமியார் மாதிரியும் அவங்களோட பொண்ணை வந்து நாத்தனார்னு அறிமுகப்படுத்தி கண்ணகி சாப்பாடு அந்த வீட்டுல சமைக்கிறாங்க. கண்ணகி இப்ப அமுதாம்மா சொன்ன மாதிரி வர்றவங்களும் விருந்தாளியா இருந்தாலும் காய் கட் பண்ணி கொடுப்பாங்க, அடுப்புல ஏத்துவாங்க. அதெல்லாம் முன்னால இருந்தது. இப்ப எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப பிஸின்றது ஒரு பக்கம் ஆயிட்டதுனால அப்படியான விருந்தோம்பல் இல்லைன்னாலும் மனதளவில் வர்ற விருந்தாளிகளை அவங்களுடைய பொருளாதார சமூக நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் வரவேற்கிறதுக்கு தயாராத்தான் இருக்காங்க அப்படின்றது அவர் ஞானசேகரன் சார் சொன்னதுக்கு உண்மையிலேயே வந்து அந்த மடங்கள், அக்கா மடம், தங்கச்சி மடம் இப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் இதுக்காக தான் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததையெல்லாம் வந்து நினைவு கூறுறதுக்கு இந்த டாபிக் வந்து உதவியா இருந்தது. ரொம்ப நல்ல டாபிக்ஸ். அதே மாதிரி சத்திரம் வந்து முன்னாடி இருந்து சத்திரம் இருந்ததுன்னா இப்போ நிறைய ஹோட்டல் வந்துருச்சு. காசு கொடுத்தா தங்கிட்டு வரலான்ற மாதிரி சத்திரத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அது மாற்றங்கள்லாம் வாழ்வியல் மாற்றம் வரத்தான் செய்யுது சமுதாயத்தை. வாழ்வியல் மாற்றங்களும் கால சூழல்களும் தான் அது தவிர. இன்னொரு செய்தி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு முறை இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு யாருன்னா வரோம்னாலும் அவங்க நம்ம போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்றது தெரியணும். இது எந்த எல்லாருக்குமே பொருந்தும் இது. அப்ப நம்ம யாரையும் அந்த குறை சொல்றதுக்கோ வேற மாதிரி பேசுறதுக்கோ அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா கால சூழல் மாறி இருக்கு, ஒவ்வொருத்தரோட சூழலும் மாறி இருக்கு. அவசியம் இல்லை. இன்றைக்கு வந்து சாப்பாடுன்றது மிகப்பெரிய அவசியமா இல்லை. எல்லாரும் அந்த வாழ்வியல் தரம் மாறி இருக்கு. அந்த காலத்துல காடு மேடம் இருந்தது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கும், அதனால போனப்போ அங்க எங்கேயாச்சும் ஒரு பசியில நடந்து வந்திருப்பாங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. இப்ப காலச்சூழல் மாறதுனால இன்னொரு கூட பார்க்கலாம். இப்ப எல்லாம் பயணங்கள்ல சாப்பாடு கட்டி போறவங்க எத்தனை %? கிடையாது கிடையாது. யாரும் அது ரொம்ப ரொம்ப அது மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஹோட்டல் இருக்கு, போகும்போது சாப்பிட்டுட்டு போகலாம். எதுக்கு இந்த சாப்பாடுல கட்டிட்டு போகணும் தான் வந்து இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. அந்த இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம. என் பொண்ணு வெளியில போச்சுன்னா எங்க போனாலும் ஹோட்டல் சாப்பாடு நம்ம அடுத்த நாள் சாப்பிடுறோம், போற அன்னைக்காவது நம்ம சாப்பிடுவோம்னு இது சாப்பாடு கட்டிட்டு தான் சார் போகும். போய் அது ஒரு சிலர் மேடம் இருக்கிறாங்க, ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணும். அது இருப்பாங்க, 10% இருப்பாங்க, 10% இருப்பாங்க. 90% ஹோட்டல்ஸ் தான் மோஸ்ட்லி. எனக்கு அதை சொன்ன உடனே அந்த நினைவு வந்தது, அதனால அதை வந்து சொல்லலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசுறதுக்கு ஒரு உகந்த தலைப்பா தான் இது இருந்தது. இந்த விருந்தோம்பல் எப்படி எல்லாம் இருந்தது சங்க காலத்துல. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு 10 திருக்குறளை எழுதி வச்சுக்கிறாரு ஒரு அதிகாரத்துல இந்த விருந்தோம்பலுக்காக. அப்படி பார்க்கும்போது நம்மளோட விருந்தோம்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது அப்படின்றதுதான். குடும்பங்கள்லயே குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமே வந்து ஒரு வீட்டுல பிள்ளைங்களே குறைஞ்சு போயிட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க, அதனால பக்கத்துல இருக்க சித்தப்பா வீட்டு யாருன்னா வந்துட்டாங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிடி அரிசி அதிகமா போட்டு வடிச்ச காலெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அமுதாமா சொன்ன மாதிரி இப்ப அவங்க பொண்ணு வந்து கட்டிக்கிட்டு போறாங்க சாதம் அப்படின்னா அதாவது 80s 90s முடிஞ்சிச்சு. அந்த 90s 80s கிட்ஸோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2000 எல்லாம் போனா அது மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே ரெடிமேட் ஃபுட் சாப்பிடுறாங்க, சூடா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பயணங்கள்ல. அதனால வந்து அதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப வந்து விருந்து வந்து பல விதத்துல இருக்குது. இந்த மாதிரி திருவிழாக்கள்ல விருந்து நடக்குது. அந்த மாதிரி ஒரு விருந்து வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு கோவில் திருவிழாக்கள்ல நியூஸ்ல காட்டுறாங்க, எவ்வளோ பெரிய பாத்திரங்களை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, விருந்து கொடுக்குறாங்க.
அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல மொய் விருந்துன்னு நடக்குது பாருங்க. இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மொய் விருந்து வந்து அவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே வந்து விருந்து வைக்கிறாங்க. அந்த இலைக்கு அடியில அந்த அவங்க வந்து சாப்பிட்டு போறவங்க எல்லாம் பைசா வைக்கிறாங்க. அத மாதிரி ஒரு நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப வந்து வர்றவங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த கலெக்ஷனே பண்றாங்க பாருங்க. அதுவும் நம்ம நியூஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விருந்துகள்லாம் நடக்குது. அந்த பைசாவை கலெக்ட் பண்ணி அந்த ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றத அத மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அது மாதிரி இந்த காலத்துல வந்து விருந்துகள் வந்து பல விதங்கள்ல ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம தமிழர் பண்பாடு பிரகாரம் நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து யாரையும் சாப்பிடாம அனுப்புறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கொடுத்து நம்ம உபசரிச்சுதான் அனுப்புறோம். அது வந்து நம்ம கிட்ட இருந்து அடுத்தது நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கு வருதுதான். நம்ம யாருன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு போங்கன்னு சொல்றோம். அது வந்து கண்டிப்பா தமிழர்கள் கிட்ட இருந்து மாறாது அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பாக்குறோம், இப்ப கண்கூட நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு செய்யலனாலும் நம்ம பிள்ளைங்க அட்லீஸ்ட் பிள்ளைகளை வீட்டுல முடியலனா கூட ஹோட்டலுக்காவது கூப்பிட்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறாங்க. அதனால வந்து அந்த விருந்தோம்பல் அப்படின்றது பல விதத்துல இருக்குது அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டாபிக் எடுத்து பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. அமுதாமா வந்து சொன்ன விளக்கங்கள் நிறைய நல்லாவே இருந்தது. அதே மாதிரி சுபிக்ஷா அந்த அகிம்சியாவும் வந்து அந்த நாட்டுல இருந்ததை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். திருமதி கிருத்திகாவின் பார்வையில் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் பற்றி இன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்க நம்முடைய தளத்துக்கு செவிக்கு விருந்தளித்தார்கள். அவருக்கு வந்து மறுவிருந்தாக பின்னூட்டமாக எல்லாரும் கொடுத்துருக்கோம். ரொம்ப சிறப்பு. உணவே மருந்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. உணவே மருந்து பற்றி முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாங்க. அது அன்புடன் அளிக்கும் போது மிக்க மகிழ்ச்சி ஆகிறது. ஸோ மோப்பக்குழியம் அனிச்சம் திருவள்ளுவர் கூறியதும் சொன்னாங்க. ஸோ பகிர்தல் என்பது மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தமிழர்கள் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இது வரலாம். ஸோ மேஜர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா பசியை போக்குதல். அதுக்கு அது விருந்தினருக்கு பசியை போக்குதல்ன்றது பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் வீட்டில் வந்து வரும்போது வரவேற்று தண்ணீர் கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம். ஸோ தற்போதைய நிலையை பற்றி பார்க்கும்போது காலத்தின் கோலங்கள்னால அது வந்து மாறி வருகிறது, திரிந்து வருகிறது என்று தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தமிழர்களின் உயர்ந்த நிலை அப்படின்னும் போது இந்த இல்லற தர்மத்தில் விருந்தினர்களை உபசரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பண்பாடு. ஸோ கிராமங்களில் திண்ணையை பற்றி அமுதா மேடம் ஞானசேகரன் சார்னு சொன்னாங்க. ஸோ நானும் கிராம பகுதியிலேருந்து வந்ததால் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் திண்ணையில் யாராவது உட்காந்துருக்காங்களா போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க அப்புறமா தான் மெயின் டோர் சாத்துவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து வழி அனுப்புதல் முறையை பற்றி மேடம் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த விருந்தாளிகளை நன்கு உபசரித்து அவங்கள வந்து வாசல் வரை வழி அனுப்புதல், திரும்ப வீதிக்கு சென்று வழி அனுப்புதல் அப்படின்றது பெரிய கான்செப்ட், பெரிய ஒரு நிலை அதெல்லாம். ஸோ இந்த சுற்றமும் நட்பும் மகிழ்ந்து வாழ இந்த வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும் என்றுதான் என்னுடைய கோட்பாடும் கொள்கையும். ஸோ நல்லா சிறப்பாக இருந்தது சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த ஒவ்வொரு வீட்லயும் அந்த காலத்துல எல்லாம் டிவி இருக்காது. குறிப்பிட்ட ஒரு தெருவுல ஒருத்தர் வீட்டுல டிவி இருந்துச்சுன்னா எல்லாரும் அந்த வீட்டுல போய் டிவி பார்க்க போவோம். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க நமக்கும் சேர்த்துதான் அவங்க வீட்டுல அந்த டைம் இருந்துச்சுன்னா காஃபி குடுக்கறது, ஸ்நாக்ஸ் குடுக்குது. அம்மா சொன்ன மாதிரி ஒரு சில நேரத்துல நம்ம நாசுக்கா எழுந்து வந்துட்டா கூட சாப்பிட சொல்லுவாங்க. அதெல்லாமே நடந்தது. எங்க வீட்டுல எங்க அத்தை சொல்லியிருக்காங்க, சாரோட அம்மாவே. அங்க அங்க எங்க அந்த தெருவுலயே வந்து ஃபர்ஸ்ட் கலர் டிவி எங்க மாமியார் வீட்டுல தான் வாங்கினாங்களாம் கலர் டிவி. அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே, எங்க மாமா வந்து வாசல்ல எடுத்து வச்சுட்டு வரான் டிவியை. அந்த தெருவுல இருக்கிறவங்க ஃபுல்லாவே வந்து அந்த டிவியை, கலர் டிவியை, அந்த ஃபுட்பால் மேட்சை பாப்பாங்களாம் பாருங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க அத்தைக்கு வந்து டீ போட்டு பிஸ்கெட் போட்டு கொடுக்கறது அதுதான் வேலையா. எங்க அத்தை வந்து இத சொல்லுவாங்க, அத்தை மாமா போனாரு இதெல்லாம் மாறி போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது முதவே சொல்லணும்னு நினைச்சேன், அது மறந்த இது அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்தோம். அந்த சூழல் வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு இல்ல. நம்ம வந்து இல்லைன்னு பேசுறதை விட அந்த சூழல் வந்து நமக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அமையல அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும்.
அதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சூழல் அமையலன்னு சொல்றதை விட சூழல் மாறிவிட்டது. வாங்க சக்கரவர்த்தி சார் வாங்க. எம்ஓஎம் தளத்தில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. கிருத்திகா அவர்கள் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் எப்படி இருந்தது என்பதை பற்றி எடுத்து சொன்னார்கள். கூடுதல் செய்திகளாக நான் ஒரு சிலவற்றை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். புறநானூற்றில் ஒரு செய்தி காணப்படுகிறது. அப்புதியடிகளார் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பலின் மகிமைக்காக என்றென்றும் நினைவு கூறப்படும் ஒரு வள்ளல். இவரது விருந்தோம்பல் சாதாரணமானதல்ல, மாபெரும் தியாகத்தின் கதையாகும். இக்கதை சங்க நூலான புறநாற்றில் இடம்பெற்றுள்ளது. அப்புதியடிகளார் ஓய்மா நாட்டு அரசனான நெடுஞ்சேரலாதனுக்கு உற்ற படைத்தலைவரும் தானம் தரும் தன்மை உடையவருமாக இருந்தார். ஒரு நாள் புலவர் பேயனார் என்பவர் அப்புதியடிகளார் வீட்டிற்கு விருந்தினராக வருகிறார். தனக்கு சோறு வேண்டும் என்று கேட்கிறார். இங்கு சோறு என்பது அன்றாடம் உண்ணும் அரிசி சோற்றை குறிக்காது. அக்காலத்தில் போர்க்களத்தில் வீரர்கள் உண்ண ரத்தம் கலந்த சோறு ஒரு வகை சத்துணவு, அது வேண்டும் என்று கேட்கிறார். புலவர் ஒரு விரத வீரரும் கூட, எனவே அத்தகைய சோற்றை கேட்கிறார். அப்புதியடிகளார் வீட்டில் அப்போது அத்தகைய சோறு தயாரிக்க ரத்தம் எதுவும் இல்லை. ஆனால் விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பினார். தனது ஒரே மகனான பெருங்கடுக்கோவை பலியிட்டு அவனது ரத்தத்தை கொண்டு சோறு சமைத்து புலவர் பேயனாருக்கு அதை படைக்கிறார். பேயனார் அந்த சோற்றை உண்ட பின்னரே அது எவ்வகையான சோறு என்றும் அதை தயாரிக்க என்ன நடந்தது என்றும் அறிகிறார். இந்த வீர தியாகத்தை கண்டு மலைக்கிறார். அப்புதியடிகளாரின் தியாகத்திற்கு கைமாறாக புலவர் பேயனார் தனது புலவர் சக்தியால் அப்புதியடிகளாரின் மகனை மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று நம்பப்படுகிறது. அப்புதியடிகளார் விருந்தோம்பல் சங்க இலக்கியத்தில் தியாகத்தின் இறுதி எல்லையை காட்டும் ஒரு நிகழ்ச்சியாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை தன் குடும்பத்தின் எதிர்காலத்தையே பணைய வைத்து நிறைவேற்றிய இந்த கதை தமிழ் இலக்கியத்திலும் கலாச்சாரத்திலும் ஒரு நிச்சயமான சின்னமாக விளங்குகிறது. இது விருந்தோம்பல் என்பது வெறும் சாப்பாடு வழங்கல் அல்ல, ஒரு தலைமுறைக்கு போதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என்பதை உணர்த்துகிறது. அடுத்தபடியாக குறுந்தொகையில ஒரு இதே மாதிரி ஒரு பதிவு வந்து, பிள்ளைக்கறி சமைத்து பரிமாறியவள் என்பது சங்க காலத்தில் குறிப்பாக குறுந்தொகையில் வரும் ஒரு சிறப்பான விருந்தோம்பல். இது மிகவும் புகழ்பெற்ற பாடலாகும். 40வது பாடல். இந்த பாடல் தலைவியின் வீட்டில் நடக்கும் ஒரு நிகழ்வை விவரிக்கிறது. தலைவி ஒரு சூழ்நிலையில் தன் காதலனிடம் தலைவனிடம் பின்வருமாறு கூறுகிறார்: என் தாய் உன்னை என் காதலனை ஒரு விருந்தினராக கருதி மிகுந்த அன்போடு விருந்தோம்பினாள். உனக்காக ஒரு குட்டி ஆட்டை கொண்டு பிள்ளைக்கறி சமைத்து அதை தானே பரிமாறினாள். ஆனால் அவள் அறியாமல் நாம் ஏற்கனவே காதலர்களாக இருந்தோம், இப்பொழுது மணந்து கொண்டோம். ஆனால் அவள் அதை அறியவில்லை. இந்த உண்மையை என் தாய்க்கு நான் எப்படி சொல்வேன்? பிள்ளைக்கறி குட்டி ஆட்டின் இறைச்சியை கொண்டு செய்யப்பட்ட கறி என்பது பொருள். இது மிகவும் சுவையானது. விருந்தினருக்கு சிறப்பாக செய்து படைக்கப்படும் உணவாக கருதப்பட்டது. விருந்தினருக்கு சாதாரண உணவு அல்ல, குட்டி ஆட்டின் இறைச்சியை படைத்து விருந்தோம்பலின் முழுமையான தாராள மனப்பான்மை காணலாம். இது குறுந்தொகையில வருது. மற்றபடியா சங்க இலக்கியத்தில் தமிழர் பண்பாட்டில் முக்கிய அம்சமாகும். இது இல்லற வாழ்வின் ஒரு நெறியாகவும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகிறது. சங்க இலக்கியம் தமிழர் வாழ்வியல், பண்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றை பிரதிபலிக்க ஒரு முக்கிய இலக்கிய வடிவமாகும். விருந்தோம்பல் என்பது அதில் முக்கியமான இடம்பெற்றது. இதன் முக்கிய அம்சங்களாக இல்லற வாழ்வில் விருந்தோம்பலின் பங்கு. இல்லறம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கை. சங்க இலக்கியத்தில் திருமண வாழ்க்கையின் நோக்கம் பிள்ளை பெற்றிற்காக அல்ல, விருந்தினரை உபசரிக்க என்பதற்காகவே என்றும் கூறப்படுகிறது. இது தன்னலமற்ற பண்பாகவும் பகிர்வின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. விருந்தினரை வரவேற்கும் முறைகளை பற்றி பாரதிதாசன் தனது குடும்ப விளக்கு நூலில் ஒரு குடும்ப தலைவி விருந்தினரை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை அழகாக விவரிக்கிறார். விருந்தினரை முகமலர்ச்சி கொண்டு வரவேற்க வேண்டும், கை கால் கழுவுவதற்கு தண்ணீர் வழங்க வேண்டும், உட்கார செய்து உணவுடன் மகிழ்விக்க வேண்டும். இது சமூக ஒற்றுமையின் அடையாளமாக விருந்தோம்பல் காணப்படுகிறது. தமிழர் பண்பாட்டு அடையாளமாக சங்க காலத்திலிருந்தே நிலைத்திருக்கிறது. முடிவாக சங்க இலக்கியம் விருந்தோம்பலை ஒரு உயர்ந்த பண்பாகவும் இல்லறத்தின் அடிப்படையாகவும் எடுத்து வைக்கிறது. இது தமிழர் பண்பாட்டின்
நெறிமுறைகளை புரிந்து கொள்ள உதவும் முக்கிய கூறாகும்னு பாரதிதாசன் வந்து குடும்ப வழக்குல அதை பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு. இதை தவிர இன்னொரு செய்தியும் உண்டு. இன்னொரு அப்பூதி அடிகளார்ன்றவரு இவர் வேற இவர் வேற திங்களூர்ன்ற ஒரு இதுல வாழ்ந்து வராரு. அப்ப மாணிக்க வாசகர் போறாரு அவர் வீட்டுக்கு. போன உடனே அடியார் வந்துட்டாரே, சமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்துல வீட்டுல ஒண்ணுமே இல்லை. இப்ப அமுதாமா சொன்ன மாதிரி விதை நெல்லு நேற்று தான் அவர் நெல்லுல விளைச்ச விதை விதைச்சிருக்கார். அன்னைக்கு பார்த்து நல்ல மழை. அப்ப இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, நம்ம வயக்காட்டுக்கு போகணும். வயக்காட்டுக்கு ஓட்டமா கூடி அவரும் மனைவி போய் சல்லடையை வச்சு மிதக்கிற நெல்லெல்லாம் அள்ளி அதுல போட்டு அதை கொண்டு வந்து அடுப்பு சட்டியில இது பண்ணி சூடாக்கி நெல்லு குத்தி அரிசி ஆக்கி ஒரு பக்கம் அரிசி நடக்குது. இந்த அம்மா தோட்டத்துல ஓடி போய் தோட்டத்துல இருக்கிற கீரை வகைகள் என்னென்ன கீரை வகைகள் அத்தனையும் பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. பையனை கூப்பிட்டு போய் நீ ஒரு வாழை இலை எடுத்துட்டு வா பாடுறாங்க. அந்த பையன் போய் வாழை இலை இருக்கும்போது ஒரு பாம்பு கடிச்சிருந்தாங்க. பாம்பு கடிச்சிட்ட உடனே பையன் தடுமாறி வந்து வாழை இலை அப்பா கிட்ட கொடுத்து அப்படி மயங்கி விழுந்துடுறான். பார்த்தா உடனே மகன் இறந்து போறான். ஐயோ அடியவர் வந்துக்கிறாரு, சாப்பாடு போடுறது இந்த நேரம் குழந்தை செத்து விட்டாருன்னு நினைச்சு ஒரு பாயில சுருட்டி மூளையில கிடத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. அவரும் சாப்பிட்டு மகிழ்ந்து கடைசியா கேட்கிறாரு, உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம், எங்க மகனை கூப்பிடுங்கன்றாங்க. 2 பேரும் திகைச்சு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை கிட்ட போய் அதை பாயை திறக்க சொல்லிட்டு ஒன்று கொள்ளாமல் சொல்லி ஒரு பாடல் தொடங்கி 10 பாடல் அடங்கி ஒரு பதிகத்தை பாடுறாரு. பாடினவுடைய அந்த குழந்தை உயிர் பெற்று வந்ததா திருவாசகத்துல அப்படி ஒரு குறிப்பு. அதை திருவிளையாடல்ல வந்துட்டு அது ஒரு செய்தியாக கூட கொண்டு போறாங்க. இத மாதிரியான செய்திகளை விருந்தோம்பலுக்கு மகன் இறந்ததை கூட பொருட்படுத்தாத அடியவர்களுக்கு நம்ம படைக்கணும்னு இவ்வளவு ஆர்வமா செய்ததையும் நம்ம பார்க்கணும். திருக்குறளை சொல்லுவாங்க, இல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்ப இருந்து போட்டா இன்னும் யார் வருவாங்க விருந்தாடின்னு அப்படி பார்க்கக்கூடிய அந்த காலமும் திருக்குறள் இருந்து. ராமாயணத்துல வந்து சீதையை வந்து அசோகவனத்துல இருக்காங்க இலங்கையில. அந்த நேரத்துல அவங்க வந்து என்ன நினைச்சு புலம்புறாங்களா, ஐயோ முனிவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம குடிலுக்கு வந்தா ராமர் என்ன பாடுபடுவாரோ, விருந்தினர் வந்தபோது என் செய்யமோ என வெம்பும் இருந்த மாநிலம் செல்லு அரித்திடம் ஆண்டு எழாதாள். அந்த உட்கார்ந்த நேரத்துல இருந்தே அழகாளா சுத்தி செல்லு அரிச்சிட்டு வருதான். விருந்து கண்ட போது என் செய்யுமோ, அவர் என்ன விட கஷ்டப்படுவார் பாவம். அந்த அம்மாவுக்கு அந்த விருந்தினரை உபசரிக்கக்கூடிய அந்த தன்மையிலாத போய் நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற நினைச்சது ராமாயணத்துல வருவது இருக்குது. அடுத்தது இக்காலத்துல என்ன பண்றாங்க, யாருமே ஒரு விருந்தாடி வந்தா விருந்து மருந்து 3 வேலை, அந்த 3 வேலையோட போயிடணுன்ற மாதிரி சொல்லாம ஒரு விருந்தினர் உபசரிப்பு இக்கால நடைமுறை தகுந்த மாதிரி நமக்கு வந்துடுது. அடுத்து மிஞ்சி மீறி போனப்ப நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கே போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறதோ அல்லது ஜொமேட்டோ மூலமா வரவழைக்கிறதோ இப்படி ஒரு விருந்துன்னு ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாகி போகுது. ஆனாலும் இந்த பஞ்ச காலத்துல நம்ம படிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம், கஞ்சி தொட்டி திறந்தாங்கன்னுட்டு. அந்த பஞ்ச காலத்துல ஏதோ ஒரு வேளை உணவு, அதுவும் ஒரு வகையான ஒரு விருந்து மாதிரிதான். பாவம் வரவங்களுக்கு அது மாதிரி போட்டு இது பண்ணாங்க. வள்ளலார் வந்துட்டு அதே மாதிரி அவருடைய மடத்துல அந்த இடத்துல வந்துட்டு தினந்தோறும் அந்த அந்த அடுப்பை அணையாத அளவுக்கு வச்சு டெய்லி சமைச்சு அதை கொடுக்கறது, அதையும் நம்ம பார்க்குறோம். இதை மாதிரியான செய்திகள் நிறைய நமக்கு விருந்தோம்பலை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. விருந்தோம்பல் இன்றளவுக்கும் நம்ம வந்து என்னதான் அந்த காலத்துல இருந்தாலும் பகுதிக்கு பகுதி மாறுது. ஒரு சிலர் நக்கல் அடிக்க சொல்லுவாங்க, கடைசியில நேரம் இருந்தால் கடைசியாக சொல்லுகிறேன், என்னுடைய நண்பர் என்ன கிண்டல் எடுத்தது இந்த விருந்தோம்பலை பற்றி. அவர் திருநெல்வேலிக்காரு, நான் இந்த ஊருக்காரன். இந்த விருந்தோம்பல் பகுதி என்ன மாதிரியான விருந்தோம்பல் இருக்குதுன்றது அவர் ஒரு நக்கலா என்ன கிண்டல் அடிச்ச வார்த்தைகளை இடைய கடைசியில வந்து நேரம் இருந்தால் சொல்லுகிறேன். இந்த அளவுக்கு நேரம் கொடுத்ததற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஆறுமுகம் சார் பேசுறதுக்கு முன்னால ஒரே ஒரு செய்தி, இதை சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சொல்றேன். நம்ம சார் வந்து நம்ம சக்கரபாணி சார் அப்பூதி அடிகளார் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது திங்களூரில் வாழ்ந்தவர் அப்படிங்கிற அந்த செய்தியை சொன்னாங்க. இதுல வந்து மாணிக்க வாசகர் வரல. மாணிக்க வாசகர் வந்து பாண்டிய மன்னனினுடைய அமைச்சராக இருந்தவர். இங்க வந்தவர் திருநாவுக்கரசர் தான் இங்க வர்றாரு. அது ஒன்று. இன்னொன்று, அப்பூதி அடிகளார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். அதனால அவருக்கு வந்து பஞ்சமோ வறுமையோ இல்லை.
இளையான்குடி மாறநாயனாருக்கு தான் அந்த நள்ளிரவு நேரத்துல அங்க சாப்பாட்டுக்கு போன உடனே அவருதான் எல்லாமே இல்லாம வயல்ல போய் அந்த சல்லடையால நெல்லை அரிச்சுட்டு வந்து உணவு கொடுத்தது அப்படிங்கிறது பெரிய புராணம். பெரிய புராண கதைகள் வந்து புறநானூற்றிலே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா புறநானூறு மிக முற்காலத்துல வந்தது. பெரிய புராணம் அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்தது. அது வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் அது வந்தது. ரெண்டாவது, நீங்க பரஞ்சோதி பரஞ்சோதி அப்படின்னு குறிப்பிட்டீங்க, ஒரு படைத்தலைவர் சொன்னீங்க பாருங்க, சிறுதொண்ட நாயனார். சிறுதொண்ட நாயனார் தான் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு தளபதியாக இருந்தவர். அவர்தான் அந்த போருக்கு பிறகு ஒரு சிவனடியாராக மாறி தன்னுடைய மகனையே அறிஞ்சு உணவு படைச்சது அப்படிங்கிறது சிறுதொண்ட நாயனார். நீங்க சொன்ன குறிப்பிட்ட பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளபதியாக இருந்தவர் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு இருந்திருக்காரு. அதனால இந்த நாயன்மார்களினுடைய வரலாறு அப்படிங்கிறது பிற்காலத்துல, அதாவது 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் வந்ததுதான். நரசிம்மவர்ம பல்லவன் காலத்துலதான் நம்ம இவரு திருநாவுக்கரசர் வாழ்ந்ததெல்லாம் பல்லவர்கள் காலம்தான். அதனால புறநானூற்று காலத்துல இந்த செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேற ஏதோ அதுல வந்து நீங்க பார்த்த செய்திகள்ல வேற யாரோ தவறுதலா அதுல கலந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரியனார் அப்படிங்கிறவரு ஒருத்தர் புறநானூற்று பாடல் எழுதியிருக்காரு. முல்லை பகுதியை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த பகுதிகள்ல இந்த பாடல் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை நம்ம பார்த்தாதான் தெரியும். அதனால இது ஒரு, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொன்னதுக்காக சொல்லல சார், பதிவுல வர்றதுனால ஒரு இது தவறுதலா வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க வந்து தவறா நன்றிமா. செய்திக்கு விளக்கத்துக்கு நன்றி. நீங்க சொன்னது சரிதான். ஆனா நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். ஒரு 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 உதாரணம், பிள்ளைக்கறியை சமைச்சு சாப்பிட்டாங்க, ஒரு உதாரணம் கொடுக்குமா அதோட நிறுத்திக்கலாம். அதே மாதிரி 2-3 உதாரணம் நம்ம கொடுத்தோம்னா கேட்கறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த அந்த உதாரணம் கொடுக்க வேண்டாம். நம்ம அதை தாண்டி வரும். அப்போ கொஞ்சம் மாற்றங்களை தேடிட்டு வரும். ஒரு இலக்கியத்துல இருந்து ஒரு உதாரணம் கொடுக்கலாம், ஒரே மாதிரி உதாரணம். நிறைய உதாரணம் கொடுக்கும் போது என்ன ஆகுன்னா, நமக்கும் அது வீடியோ போட்டு கேட்கறதுக்கு இது வச்சா என்ன போராட்சிங்கிற மாதிரி ஒரு செலிப் தச்சுமா. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது நினைச்சிட்டு வேற உதாரணங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தோணுது. என்னோட ஒரு பார்வைதான். வாங்க சார், ஆரம்பிங்க சார். நன்றி சார், நன்றி. தவறா நினைக்காதீங்க சக்கரபாணி. இல்ல சார், இல்லம்மா, நம்ம குழுவுல வந்து யாரும் தவறா நினைச்சிக்க மாட்டாங்க மேடம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க, ஆரம்பிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள். எல்லா சங்க இலக்கியத்துல வந்து விருந்தோம்பலை பத்தி விளக்கமா எல்லாம் சொன்னீங்க. அந்த அம்மா சொன்னதை விட அதிகப்பட்டமான பின்னூட்டங்கள் வந்து நிறைய செய்திகள் கொட்டிக்கிட்டே இருக்குது, வந்து குவிந்துகிட்டே இருக்குது. வந்து இந்த தமிழர்கள் வந்து எப்பயுமே விருந்தோம்பலுக்கு வந்து குறைவில்லாம தான் இன்று வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய வந்து ஆணித்தரமான கருத்து. காரணம் என்னவென்னா, நாங்கள் கண்கூட அனுப்பிச்சிருக்கோம். நான் வந்து கிராம பகுதியிலிருந்து வந்ததுனால விருந்தோம்பலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விட எல்லார் வீட்லையும் விருந்துங்கிறது யாரு கொடுப்பாங்கன்னா, முகம் தெரியாதவங்களுக்கு தான் விருந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து விருந்து. சொந்த பந்தத்துக்கு கொடுக்கறது வந்து விருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்துன்னா இது வந்து காலப்போக்க மாறுனது. எங்க பாட்டி வீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே திண்ணை இருக்கு, 2 திண்ணை எப்பயுமே இருக்கும். இன்னைக்கு இருக்குது வந்து பழைய வீடு. எங்க பாட்டி போயிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பாரு இந்த திண்ணையை போட்டு இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன். இந்த கோழி வந்து திண்ணைக்கு கீழே வந்து கோழி கூடு இருக்கும். பஞ்சாரங்கட்டு கீழே கோழி அடையவும் 2 திண்ணை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஆடு பகல் நேரத்துல ஆடு உட்காந்து, நாங்க எல்லாம் போய் உட்காந்துருப்போம். இந்த ஆட்டு நாத்தத்துல இந்த புழுக்கு நாத்தத்துல போயிட்டு என்னத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். இல்லையா, அது கட்டாயம் இருக்கணும் ஒரு வீட்லயும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க. எதுக்குடா வச்சிருக்காங்கன்னா, இது வந்து அந்த காலத்துல வருவாங்கய்யா, யாராவது வழிபோக்கங்கள் வந்தா தங்குறதுக்கு தான். அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு நான் 5வது 7வது 8வது படிக்கும்போது ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வழிபோக்கம் வருவாங்க. அப்போ வந்து பஸ் போக்குவரத்து கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரத்துக்கு நடைப்பயணமா தான் போவாங்க. பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டுசாதம் எடுத்துட்டு போவாங்க. இந்த வில்வண்டின்னு சொல்லி இந்த மாட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து கையில எடுத்துட்டு போவாங்க. ஆனா சாதாரண மக்கள் வந்து எதுவுமே ஒண்ணுமில்லாம போவாங்க. இப்போ வியாபாரிகள், துணி மூட்டையா சேர்ந்துட்டு போறவங்க, காட்டு வேலை செய்துட்டு வர்றவங்க, நடைப்பயணமா வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க வந்து அப்ப எல்லாம் இந்த பஸ் இல்லாம நடந்து போகக்கூடியவங்க வந்து
வந்தாங்கன்னா வந்து யாராவது அப்படித்தான் வந்து வர வழியில ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கூட நிறைய பேர் தேர்தலை வந்திருக்காங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்காக ஒன்றே ஒன்று ரெண்டு யாரோ ஒருத்தர் ஒரு தலைமூட்டையோட வந்து தலையில மூட்டை சுமையோட வந்து அப்படி களைப்பா வரும்போது தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஐயா வாங்க இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்து முதல்ல உட்காருங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குது, எங்கேயா போகணும் வந்து அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் இன்னும் பக்கத்து ஒரு சேவல்பட்டிக்கு போகணுமா, இன்னும் இவ்வளவு தூரத்து இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப வாடி போயிருக்கீங்களே, ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னா, எதா இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியும் அவங்க தண்ணி கொடுத்துட்டு ஒரு தண்ணியை மட்டும் கொடுக்காம மோரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சேர்த்துட்டு அப்புறம் வந்து கம்பங்கஞ்சியை கரைச்சி, கம்பு அரிசியில் தான் அப்பெல்லாம் ஊர்ல இல்லை கிராமத்துல எல்லாம் கம்பு சோளம் இதில் தான் இருக்கும், கம்பங்கஞ்சியை கரைச்சி கொடுப்பாங்க. யாருக்கோ தெரியாத ஆளுக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து கிண்டல் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொன்னாங்க யாரோ ஐயோ வழிபோக்குங்க, யாருன்னு தெரியாது, வந்தவங்க சாப்பிட்டு போட்டுமா, பசியாறு போகிறோம், இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் போகணும், எத்தனையோ மைல் போகணும், அது போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லி. ஆக எல்லார் வீட்டு திண்ணைகளிலும் இந்த திண்ணை வந்து இருக்கத்தான் செய்தது. இந்த மாதிரி வந்து போகிறவங்களுக்கு வந்து கொடுக்கத்தான் செய்தாங்க. நாங்களும் இதை வந்து அவங்க வந்து அவங்க பெரியவங்க செய்த அந்த செயல்களை வந்து பார்த்து பார்த்து தான் எங்களை போன்றவங்கலாம் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்தோடனே பெருசாக வந்தோடனே சந்தைக்கு வருவாங்க. ராஜபாளையத்துல கொஞ்சம் சந்தைக்கு வருவாங்க. சந்தைக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து அப்போ விருந்து வந்து சொந்தக்காரங்க வந்து அப்போ விருந்தாளிகளாக மாறினாங்க. அதுக்கு முன்னால வந்து அறிமுகம் இல்லாதவங்க தான் விருந்தாளிகள். இப்போ வந்து சொந்தக்காரங்க தான் விருந்தாளியாக மாறினாங்க. அப்புறம் நண்பர்கள் விருந்தாளியாக மாறினாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த வரும்பொழுது வந்து வீட்டில் எங்களை எல்லாம் எங்கள் அம்மா ஒரு கண்ணை காமிச்சிட்டு அப்படின்னு தள்ளிவாங்க, போங்க போங்க. ஏன்னா முதல்ல வந்து விருந்துக்கு வர்றவங்களுக்கு தான் சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடே கிடைக்கும். அன்னைக்கு தான் கொஞ்சம் மட்டன் கிட்டலாம் எடுத்து வச்சு ஏதோ நல்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க, அதையும் கூட இவங்க வந்து சாப்பிட்டு போயிடுறாங்களேன்னு சொல்லி நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அவங்க போனதுக்கப்புறம் வந்து சத்தம் போடுவோம். அப்போ சொல்லுவாங்க வந்து எங்களுக்கு ஒன்று கூட அதிகமாக கிடைக்கலையேன்னு. அப்போ சொல்றதுதான் அதெல்லாம் இல்லைப்பா, வந்து வர்றாங்க வந்து விருந்தாளி ஏதோ சாப்பிட்டு போட்டு ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் வர்றாங்க, 2 நாள் வர்றாங்க, அவங்கள போயிட்டு நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு போறோம்னா என்ன ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில இப்போ வந்து நம்ம மாறிட்டோம். எல்லாருக்கும் செய்யணுங்கிற இந்த உணர்வு வந்து வந்திருக்குது, விரும்பியா இருக்குது. அதனால இந்த இப்போ வந்து அரிசி மூட்டையெல்லாம் வாங்கி இப்போ வந்து கோயிலுக்கு குளத்துக்கு அதுக்கு வந்து நம்ம தானம் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டு வந்து இப்போ வந்து அதாவது நம்மளால வீட்டுக்கு வர முடியாத ஆட்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது செய்யணுங்கிற இந்த உணர்வுகளை வந்து இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு வகையில பிரதிபலிச்சுட்டு இருக்கோம். கல்விக்கு படிப்பு செலவுக்காகவோ இல்லை வந்து சாப்பாட்டுக்காகவோ யாருக்கோ வந்து அந்த மாதிரி நம்ம செய்துக்கிட்டு வரோம். பண்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாடு எப்பயுமே விருந்தோம்பல்ல வந்து யாருக்கும் குறை வச்சதில்லை, கட்டாயம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம செய்யறதை வச்சு தான் வந்து நமக்கு பிள்ளைகளும் வந்து இருக்குங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாங்கள் இந்த கனடாவுக்கு இப்போ ரீசெண்டாக போன தடவை நாங்கள் போயிருக்கும்பொழுது ஸ்டீஃபன் சார் கூட சொன்னார் அங்கே சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. கனடாவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு நம்மை விட வந்து அடுத்தவங்க உதவி செய்வாங்கன்னு நாங்கள் யாருமே வந்து அந்த மாதிரி பழக்கம் இல்லை. நமக்கு தான் வந்து யாரையாவது வந்தால் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற வழக்கம் நம்ம தமிழ்காரங்க இருந்தது. ஆனால் அங்கே லோக்கலில் இருக்க வந்து என்னுடைய பேரனுடைய நண்பர்கள் வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துக்கு வருவாங்க. நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது நீயும் சாப்பிட்றான்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்து நான் சாப்பிடலாமா, இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மட்டும் இந்த மாதிரி சாப்பிட சொல்கிறாங்க, நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க. அதே போல் என்னுடைய பேரனும் கூட அங்கே போகும்போது இன்னொரு வீட்டுக்கு போனால் விளையாட போகும்போது கூட வந்து யாரையும் வச்சுட்டு சாப்பிட்றது இல்லைங்கும்போது அவங்க போது அந்த மாதிரி அவங்க சாப்பிட சொல்கிறாங்க, தாத்தா நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்து இதெல்லாம் வேண்டாம் உனக்காக நாங்கள் செய்து வச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லி எங்கள் மனைவி சொன்னாங்க. வந்து இல்லை இல்லை அவன் அங்கே போகிறான் அந்த நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சின்ன குழந்தைங்க சாப்பிடணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன உடனே இல்லாட்ட சாப்பிட்றான்னு சொல்கிறோம். அவங்க கூட வந்து கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெர்மிஷன் வாங்குறாங்க, நம்ம பிள்ளைய கேட்டுட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நிறைவு பெற்றதுனால ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி எல்லாரும் தன்னிறைவு பெற்றதுனால வந்து இப்போ எல்லாம் வந்து விருந்தோம்பல் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் கொடுக்குற வழக்கம் இருக்கு, எடுப்பார் தான் இல்லை. ஆனால் இந்த ஹோம்லெஸ் சொல்ற ஒரு சில இடத்துல வந்து நாங்கள் பார்த்தோம். வந்து அப்போ யாராவது எப்பயாவது வந்தால் வந்து ஒரு தடவை வரும்பொழுது பார்த்து நான் ஒரு தடவை வந்து ஒரு ஹோம்லெஸ் ஒரு தள்ளிட்ட ஒரு வண்டியில் வந்து வந்தாங்க. அவங்க கூட வரும்பொழுது கொடுத்தாங்கன்னா தனியாக வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல. இந்த ஒரு பிஸ்கட் வச்சிருக்கிறேன் ஒரு $5 கொடுங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட்டோடைய அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சென்ட் 5 சென்ட் இருக்கு. எனக்கு இது வேணும் ஒரு $5 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் முதல்ல வந்து அந்த சின்ன பிள்ளையா இருந்தது அதனால என்னென்ன செய்யறது அப்புறம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் என் பையன்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்களே இங்கே வழக்கம் இப்படிதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஏதாவது $10 கூட கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கையில் சொன்னா வந்து. ஏன்னா அவங்க இல்லாதவங்க தான் அந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அங்க அதிகமாக வந்து யாரும் இன்னொருத்தரை இறந்து கேட்பதில்லை அப்படிங்கிற ஒரு பழக்கம் எல்லாருக்கும் தன்னிறைவா வந்துருச்சு. அப்படி யாராவது தெரியாதவங்கன்னா முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் அது எப்படி வருதுன்னா நாம கொடுக்குறோங்கிறதுனால நம்ம அந்த பழக்கம் நம்மத்துல இருக்குது வந்து. ஆனா மற்றவங்க கிட்ட எப்படியோ தெரியல வந்து
கொடுக்கிற பழக்கம் தமிழர்களோட எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்குதுங்கிறத வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கல. வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி நன்றி. செல்வகுமார் சார் பேசுறீங்களா? சரி, சார் நான் பேசுறீங்களா? பேசுங்க சார். இப்போ விருந்து பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே விருந்து வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கக்கூடியது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பண்டிகை, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் என்னென்னா முகம் தெரியாத ஆளுங்க கூடலாம் விருந்து கிடையாது. எங்கள் உறவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து எல்லாருமே வந்து கலந்து வேலை செய்வாங்க. அதுதான் இங்கே எங்களுக்கு உள்ள பெரிய ஒரு விஷயமே. எல்லாருமே கலந்து வேலை செய்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது எங்கள் வீட்டில். அதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்துருந்து எல்லாரும் அவங்கவுங்க, அதாவது நாங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும், அவங்க வந்தவங்க வந்து வெறுமனே உட்காந்துருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் வீட்டில் இது எப்படி எங்களுக்கு பழக்கமாச்சுனாக்கா, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாருமே வந்து இதே மாதிரியே அவங்க வீட்டுங்களெல்லாம் வந்து செய்துக்கிட்டே இருக்கும்பொழுது அது அப்படியே வந்து எங்களுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதுதான் இந்த இந்த விருந்தோம்பல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா எங்களுக்கு சின்னதுல இருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, யாரும் வெளியால வந்து வெளியால் கூட வந்து ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்காது. ஆனால் உறவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் மற்றவங்களாம் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க கூடலாம் வந்து நிறைய வந்து கனெக்டே இருக்காது அப்படின்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது சார். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து உறவுகள் வந்து எப்போவுமே வந்து ஆல்வேஸ் வந்து அவைலபிள் இன் மை ஹவுஸ் ஃபார் ஏ ரிலேட்டிவ்ஸ். அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் முன்ன வந்து என்னன்னா என் ஒய்ஃபு ப்ளஸ் என் தம்பி ஒய்ஃபு எல்லாருமே கலந்து செய்ய முடியும். இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிட்டாங்க. பலர் சொல்கிற மாதிரி என்னென்னா சமயத்தில் வெளியில இருந்தும் வாங்கி செய்துக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரங்களில் வந்து நாங்கள் குடும்பமாக தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக எல்லாரும் வந்து நாங்கள் நடந்துக்கிறோம் சார். ஏன்னா அதில் இப்போ மற்றவங்களத பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியறதுக்கு இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எல்லார் வீட்லேயும் இதே போல தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ இங்கே பேசும்போது அது ஒரு சிலர் வீட்டுங்களில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது எனக்கு சரியா தெரியல சார். என்னால் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இது இது சகஜமாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு இதை பற்றி பெருசாக இதில் கனெக்ட் இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. ஆல்வேஸ் எங்கள் வீட்டில் ஏன்னா நாங்கள் இந்த இப்போ எந்த பண்டிகையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறுபடுத்தியெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே வந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால எல்லாரும் வருவோம். நாங்கள் இந்த பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நினச்சிக்குவோம்னாக்கா, பண்டிகையே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தர்றதா தான் நினச்சிக்குவோம் நாங்கள். ஏன்னா அதில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சமயத்தில் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வாடகை எடுத்துன்னு வந்தெல்லாம் வாடகைக்கு எடுத்துன்னு வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து சமையல்லாம் செய்திருக்கோம். அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நிறைய எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் விருந்தோம்பலில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நாங்கள் எவ்ரி டைம் வந்து என்ஜாயபிள் தான் சார். இனியும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நீங்க ஒரே வரியில முடிச்சுட்டு இருக்கலாம் சார், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தீபாவளின்னு முடிச்சுட்டு இருக்கலாம். அப்படியா? அந்த மாதிரி கவிதை நயமா பேச தெரியல சார் எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கத்துக்குவேன்னு நினைக்கிறேன். வாங்க ரிபை வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் பண்பாடுடைய உபசரிப்பை எல்லாரும் சொன்னீங்க. இருப்போருக்கு இலையும் வருவோருக்கு உலையும் போட்ட நாடுன்னு சொல்லுவாங்க, இலக்கியத்தில் படிச்சிருக்கிறோம். ஏதோ கஞ்சி காய்ச்சதுல யானை கூட வழுக்குமா, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கிறோம் அந்த இலக்கியத்தில். இப்போ நம்ம ஞானசார் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஃபுட், சாப்பாடு மாத்திரம் இல்லாமல் பல வகையிலையும் உதவி பண்ணுறது, அந்த ஹியூமானிட்டியாக பண்ணுறதே ஒரு
அது ஒரு உபசரிப்பு தான், அது தமிழருக்கே உண்டானது. இது எக்ஸ்ட்ரீமா நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, ஒரு சமயத்துல இந்தியாலயும் உபசரிப்பான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஹிட்லர் வந்து போலண்டை பிடிக்க போறானா, போலண்ட் நாட்டை பிடிக்கிறதுக்காக வேண்டி வரும்பொழுது அந்த போலண்ட் ராணுவம் என்ன செய்யுது, ஒரு பெரிய கப்பல்ல ஒரு 500 பெண்களையும் ஒரு குழந்தைகளையும் ஏற்றி, நீ எங்கேயாவது ஒரு நாட்டு இந்த குழந்தைகளை கொண்டு போயிரு, போர் முடிஞ்சாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்பறம், அப்புறம் நாங்கள் உயிரோடு இருந்தால் அவங்கள பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி ஏத்தன்ஸ் போகிறாங்க, அவங்க விட மாட்டாங்கிறான். பல சுற்று நாடுகளுக்கு போய் ஈரானுக்கு போய் கேட்குறான், இல்லை இடம் இல்லைங்கிறாங்க. கடைசியில் அந்த கப்பல் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரனை விட மாட்டேங்கிறான். அப்போ தான் பாம்பேயில் வந்து ஜாம் சாஹிப்னு சொல்லி ஒருத்தர், ஒரு மகாராஜா, ஒரு குறுநில மன்னர், அவர் என்ன சொல்றாரு, நமக்கு சம்பந்தப்பட்ட துறைமுகத்தில் கப்பல் நிப்பாட்டு, அந்த மக்கள் அங்கே இருக்கட்டும். கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த மக்களுக்கு பல பணிவிடைகளை செஞ்சு பல வகையான கல்விகளை கொடுத்து ஒரு அந்த போர் முடிய வரைக்கும் அந்த மன்னர், அந்த மகாராஜா அந்த மக்களுக்கு உதவி பண்ணாராம். அதுல வளர்ந்த ஒரு பையன் பெரிய ஆளாவி போலந்தினுடைய பிரசிடென்ட் ஆகிறார். ஆனா அவரு இந்த ஜாம்ஷெட்பூர்ல இருக்கக்கூடிய அந்த யாரு தன்னை அகதியாக்கி எல்லாரையும் வழி நடத்தினாரோ, யார் காப்பாத்தினாரோ, அவருடைய பேரை தெருவுலாம் வச்சிருக்கிறான். போலண்டினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு வைக்கிறதுக்கும் ஒரு இந்தியன் பாடுபட்டிருக்காங்கிற ஒரு பண்பாடு எங்க போயிருக்கு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. சார் நிறைய சொன்னாங்க, ஞானசேகரன், மற்ற ஆளுக்கும் நல்ல பின்னோட்டங்கள்லாம் சொன்னாங்க. இலக்கியத்தை நிறைய படிச்சிருக்கிறோம். இருப்போருக்கு இலையும் வருவோருக்கு உலையும் போட்ட நாடு தமிழ்நாடு அப்படின்னா படிச்சிருக்கிறோம். அருமையான இங்கே பொறுத்தவரை சார், நாங்கள்லாம் இப்போ அபுதாபியில் வந்த பிறகு விருந்து கொடுக்குற அந்த 2 கேட்டகரி. ஏன் வயசுல ஒய்ஃப் வீட்டில் வர வயசில் வந்தேன்னு சொன்னால் வீட்டிலே சமைச்சிடறேன் சார். யாராவது ஃபோன் பண்ணி அவங்க குழந்தையோட வரா இருந்தால் நாங்கள் அன்றைக்கி கேன்சல். பிள்ளைங்க நம்ம வைக்கிற சாப்பாடு இப்போ ட்ரெண்டில் சாப்பிட்றதே இல்லை. அவங்க வெளியே போய் ரோஸ்ட்டு கிரில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. அன்னைக்கு நான் கேன்சல் பண்ணிட்டு கடைகளுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிறது. விருந்தோம்பல்ங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்குது. இங்கே அரபிகள்லாம் கூட நிறைய விருந்தோம்பல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் சவுதிக்கு வரும்போது கூட ஒரு கோல்டன் சேர் கொடுத்தாங்க அன்பளிப்பா. அப்போ அந்த அன்பளிப்பா கொடுத்த கோல்டன் சேர், தங்க சிம்மாசனத்தை ஒரு டைமில் பார்லிமெண்டத்தில், சாருக்கெலாம் தெரியும், நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்லிமெண்டத்தில் என்னன்னு கேட்கும்போது அவங்க வீட்டிலே வச்சுட்டாங்க. அதை வந்து என்ன பொருள் வந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு போகணுமா, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போகணும் போல இருக்குது. தங்க சிம்மாசனத்தை கையில் வீட்டில் வச்சதுனால சாரின்னு ஒரு வார்த்தை மட்டும் இந்திரா காந்தி சொன்னாங்களாம். இந்த மாதிரி இப்போ ராஜீவ் காந்தி வரும்போது கோல்டன் கார் கொடுத்தாங்க, அந்த கோல்டன் தஹபின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய எல்லா நாடுகள்லையும் செய்கிறாங்க. எல்லா நாடுகளையும் உபசரிப்பு இருக்குது. மிஞ்சினதா இந்தியாவில், அதுலேயும் மிஞ்சினதா தமிழ்நாடு நம்ம பார்க்குறோம், இலக்கியங்களை படிக்கிறோம். ரொம்ப அருமையான தலைப்பு. ஸ்பீக்கர் ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் பேசினாலும் பின்னோட்டம் பாருங்க 7:30 மணி வரைக்கும் இழுத்து கொண்டு போயிருக்குன்னு சொன்னால் இதனுடைய இதான் வெற்றி. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த குரூப்பை தனித்தனி ஆளாக பார்க்க முடியாமல் நான் ஒரு ஹோட்டலுக்கு என்ன வர வச்சு என்னையும் சந்திக்க வச்சதுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி எப்பவும் சொல்லுவேன். இல்ல அது இல்ல சார், எல்லாரும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தீங்க பாருங்க, அதுதான் பெருந்தன்மை. விருது கொடுத்தாரு அன்னைக்கு வந்து நாம யாரும் பே பண்ணக்கூடாது, நான் தான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குரூப் சேர்ந்த பிறகு நிபாய் பாய் வந்த பிறகு பயங்கரமா கவனிச்சார். அது வேற விஷயம், நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. அது இல்ல சார், கவனிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்து சந்திச்சிங்கல்ல அதாவது இதுதான் சார் சொன்னாங்க. ஆனா சார் சொன்னக்கு ஹைலைட்டடே இதுதான், ஹியூமானிட்டி தான் நம்மளை வழி நடத்தும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. யார் பேசல? ஜாக்குலின் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா ஒரு நல்ல டாபிக்கை எடுத்து ரிஃபாய் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு நீண்ட கருத்தரங்கு மாதிரி கொண்டு போகுது. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு தலைப்பு. இந்த சங்ககால விருந்தோம்பல்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே தமிழகம் வந்து விருந்தோம்பல்ல எதுவுமே குறைவில்லை. இப்போது உள்ள ஜெனரேஷன்ல கூட தொன்று தொட்டு தாய் தந்தையர் பாட்டி தாத்தா இவங்களெல்லாம் பார்த்து வர்ற குழந்தைங்க அந்த விருந்தோம்பல்ல விடுறதா இல்லை. அவங்களுக்கு அவங்க அந்த அந்த ஜெனரேஷன் வந்து அவங்க எப்படி அம்மா அப்பா பாட்டி தாத்தா எப்படி மற்றவங்களை வரவேற்று உபசரிக்கிறாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இது நிறைய பேர் வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த மனநிலை இன்னும் அந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்து விருந்தோம்பல் அப்படிங்கும் போது அதுல கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி மனித நேயம் அதுல இணைஞ்சிருது.
நிறைய விஷயத்துல அது வந்து சொன்ன மாதிரி சாப்பாடு மட்டும் இல்ல, மற்ற உதவிகளுமே அவங்களுக்கு அந்த மனித நேயத்தோட அந்த விருந்தோம்பல் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுது. 20 வருஷங்களுக்கு முன்னாடி கிராமங்கள்ல இந்த நடைப்பயணம்லாம் போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த திண்ணையில நீரும் மோரும் ரெடியா கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. அது நானும் பார்த்துருக்கிறேன் நானு. ஏன்னா அந்த காலத்துல கோயில் விழாக்களுக்கெல்லாம் போகும்போது இந்த வண்டி கட்டி போறதுன்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டி கட்டிட்டு போய் அந்த அப்போ போற வழியில எல்லாம் சில வீடுகள்ல தங்கும் போது அந்த மாடுகளுக்கு வைக்கோல் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுல வர்றவங்களுக்கு நீர் மோர் கொடுக்கறது, அது இன்னைக்கும் அது மறக்கவே முடியாது. அது மாதிரி இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். கிராமங்கள்ல வந்து திருமண விழா பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி ஒரு ரிசப்ஷன் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 3 நாள் 4 நாள்ட்டு அந்த பந்தல் போட்டு அவங்க விருந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னா பொங்கி போடுதல்னு சொல்லுவாங்க. அது இன்னும் இருக்குது. அதாவது மாமா ஒரு நாள் செய்யணும், விருந்து போடணும், சித்தப்பா ஒரு நாள் விருந்து போடணும், அத்தை ஒரு நாள் விருந்து போடணும் அந்த மணமகளுக்கோ மணமகனுக்கோ. ஸோ இது மாதிரி பொங்கி போடுதல்ங்கும் போது அந்த சொந்தக்காரங்க மற்றும் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே எல்லாம் ஒன்னா இருந்து அந்த கலகலன்னு சிரிக்கிற கும்மாளம், அது எல்லாமே அது விருந்தோம்பல் அடங்குது. நல்லா இருக்கும் அது. இததான் வந்து பர்வீன் சுல்தானா மேடம் ஒண்ணு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு செய்தியில நீங்க விருந்தாளிகள் உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து நான் இன்னொன்னு ஒரு எங்க வீட்டு விஷயம் ஒண்ணு சொல்றேன். என்னோட மருமகன் வந்து ஐரிஷ்காரங்க. அவங்க வந்து ரிசப்ஷன் நாங்க சென்னையில வச்சிருக்க சமயம் மருமகனோட அப்பா வந்து இங்க வந்தாங்க. வந்தா அவங்களுக்கு வந்து அந்த 1500 பேரு விருந்து அந்த ஃபங்க்ஷன்ல விருந்து சாப்பிட வர்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் போய் நின்று எல்லாரும் எப்படி எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி கை கொடுத்து உட்கார்றாங்க, எப்படி அவங்க வெளியே போகும்போது எப்படி அவங்களுக்கு gift கொடுத்து அனுப்புறாங்க, இதெல்லாம் போய் ஓடி ஓடி போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாரும் போன பிறகு மண்டபத்துல வந்து எங்க சாரை கைய பிடிச்சிட்டு தமிழ்நாடு இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னாங்க. இதே லைனை வந்து அங்கேயும் யூஎஸ்ல போன பிறகு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையுமே நான் இது மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுல வந்து நம்ம தமிழ்நாடு அவங்க பெருமையா அங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது போது மக்களிடையே ஒண்ணு அந்த காலத்துல இருந்தே இருக்குது. நம்ம நல்லபடியா விருந்தளிச்சு சந்தோஷமா அவங்க முக மலர்ச்சியோட போனாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து திருக்குறள்ல கூட சொல்லியிருந்தது. முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உள மலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கி இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கிருத்திகா சொன்ன அந்த விருந்தோம்பல் வந்து மிக சிறப்பானது. இது கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரும்புறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ஸ்டீபன் சாருக்கும் இந்த கலந்து கொண்ட நட்புகளுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இது ஐரிஷ் வரைக்கும் போவோம்ட்டு. ஆமா சார், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் வந்திருக்காங்க. அவங்க எங்க விருந்து சாப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணி மேடம் இருக்கீங்களா? ஒரு தரம் கொஞ்சம் ஜீரணம் ஆகட்டும் சார். கல்யாணி மேடம் 2 தரம் முடிச்சுக்கலாமா சார்? அதுக்குள்ள நான் ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று வாசிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். வந்தவர் யாரென வணங்கும் நம்மனம், வந்தவர் யாரென வணங்கும் நம்மனம், விருந்தோம்பல் செய்வது தமிழரின் தன்மனம். அன்புடன் அழைக்கும் அறம் நம்வழி, அன்புடன் அழைக்கும் அறம் நம்வழி, அருந்திய சொற்களில் அருள் நம் எழில். சோறு தந்தல் சுகம் அல்ல, சிரிப்புதான் செல்வம். சோறு தந்தல் சுகம் அல்ல, சிரிப்புதான் செல்வம். சந்தோஷம் பகிர்ந்தால் வளரும் நம் வளம். விருந்தே தெய்வம் விருந்தினர் வாழ்வு, விருந்தே தெய்வம்
விருந்தினர் வாழ்வு விழுந்த மனம் எழும் அன்பின் மொழிவு விருந்தோம்பல் நெஞ்சில் விளக்கும் நன்மை விருந்தோம்பல் நெஞ்சில் விளக்கும் நன்மை விழுமிய தமிழ் வாழும் இதுவே பெருமை. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடந்தது. அருமையான நிறைய எல்லாருமே பல உதாரணங்கள் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். அந்த அனுபவத்துல பேசணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நான் நிறைய விருந்தோம்பல் நம்ம கிட்ட மட்டும் இல்ல, பல நாடுகள்ல அங்கங்க சில இடங்கள்ல இருக்குது. நான் மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணும்போது கூட சில இதெல்லாம் பார்த்தேன். ஒரு நாள் அந்தந்த நாட்டுல வாழறவங்க அந்தந்த நாட்டோட தன்மையை பத்தி அவங்க விருந்தோம்பல்லாம் எப்படி இருந்ததுன்னு அவங்களுக்கு இப்ப தெரியாது. அவங்களோட வரலாறு தெரிஞ்சு பேசணும்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பேசணும்னா பல நாடுகள்ல இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எங்கெல்லாம் இந்த பண்பாடு இருந்தது, எங்கெல்லாம் இருந்தது. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பழைய வரலாறு, அவங்களோட வரலாறு பார்த்தோம்னா தெரியும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த முயற்சியை கையெடுப்போம். அடுத்து மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி சார். சார்.